ஒளியும் இருளும் உலகம் அலர்கண் தெளிவில் எனில் என் செய்ய. இந்த உலகத்துல உயிருக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? பொறியின்றி ஒன்றும் உணராத புந்தி, கருவிகள் இல்லாம எதையுமே அறியாதுன்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே உயிருக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னா இங்க நேரடியா பதில் சொல்லாம எப்படி பதில் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பாகிய ஒளி, இந்த ஒளியெல்லாம் இருக்கு, இருட்டும் இருக்கு, உலகம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா மட்டும் போதுமா? இதை அனுபவிக்கிறதுக்கு யாராவது இருந்தா தானே இதெல்லாம் இருந்தா பிரயோஜனம் இல்லைங்களா? இப்படி பொருளா இருக்கு. என்னென்ன பொருளா இருக்கு? ஒளியும் இருளும் உலகம். அப்படிப்பட்ட பொருளா கண்ணு எனக்கு குருடு அப்படின்னா இந்த பொருள்னால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? உலகம் இருட்டா இருந்தா என்ன, ஒளியா இருந்தா என்ன, வெவ்வேறு காட்சிகளா இருந்தா என்ன, கண் எப்படி இருக்குது? தெரியுங்க. அப்படி இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த பொருள்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய கண் இருப்பதை போல உயிர்களுக்கு இந்த உலகத்து பொருள்கள்லாம் இருக்குது. அதை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனாலதான் பெருமான் கொடுத்திருக்கிறார். உயிருக்கு அறிவு இருக்கிறதுனாலதான் அந்த பெருமான் இதெல்லாம் கொடுத்த அனுபவத்துக்கு கூட்டுறார். சொல்றார், பொறியின் அதாவது ஒளியும் அலர்கண் விழித்திருக்கின்ற கண்ணிடத்தில் காணும் ஆற்றல் தெளிவு இல்லை என்றால் வெளிச்சமும் இருளும் உலகத்து பொருள்களும் என்ன பயனை தர வல்லன? யாதொரு பயனும் தராது. அதாவது இந்த கண்ணுக்கு காட்ட காணும் தன்மை இல்லை என்றால் அதன் ஆற்றலை விளக்கும் வெளிச்சம், அதன் ஆற்றலை தடை செய்யும் இருள் உலகத்தில் உள்ள அனுபவிக்கப்படும் போகப் பொருள்களாலும் எந்தவித பயனும் இல்லை. ஆகவே உயிருக்கு உணர்ச்சியில் அறிவியல்னு வச்சுக்கேன். அப்ப அதுக்கு இறைவன் கருவியை கொடுத்து என்ன ஆக போகுது? கண்ணை கொடுத்தேன்னா, காதை கொடுத்தேன்னா, மூக்கை கொடுத்தேன்னா, வாயை கொடுத்தேன்னா, எதை கொடுத்தா என்ன ஆக போகுது? இல்ல கண்ணே இல்லை இல்ல. கண்ணாடி மட்டும் எப்படி கேட்ட கண்ணாடி மாட்டி விட்டுருக்காங்க. நல்லா ஹை லெவல் கண்ணாடி மாட்டி இருக்கு, நல்லா தெரியுமா? கண்ணே தெரியாது. நீ என்ன கண்ணாடி மாட்டினா என்ன பண்றது? அப்போ உயிருக்கு அறிவில்லாமல் இந்த கருவிகள் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருவிகள் இருக்குதுன்னா எதுக்கு கருவி? உயிருக்கு அறிவு இருப்பதனாலதான் அந்த கருவிகள் எல்லாம் இருக்குது. கருவிகள் வாயிலாக அறிவு விளங்குதே தவிர அறிவே இல்லாத ஒரு பொருளுக்கு அறிவை தருவது இந்த கருவிகள் அல்ல. இல்ல, அதுதான் இந்த பாட்டுல நமக்கு சொல்ல வந்த கருத்து. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரினுடைய அறிவை ஆற்றலை மேம்படுத்தி இன்ப அனுபவம் தரும் திருவருள் ஒளியும். பொதுவா பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒளி, இருள், உலகம். இப்ப அதுக்கு ஓமைக்கு பொருள். இந்த பாட்டில் சொன்னது ஓமை பொருள். ஆனா நமக்கு என்ன பொருள் அங்க எடுத்துன்னு கேட்டீங்கன்னா, ஒளி என்பது உலகத்து பொருளை சொல்லக்கூடிய ஒளி இல்லாம சிவஞானமாகிய ஒளியும், இருள் ஆணவமலமாகிய இருளும், அடுத்தது உலக நுகர்ச்சியாகிய சிற்றின்ப பொருள்களும். உயிருக்கு அறிவு இல்லை என்றால் அது இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? சிவபெருமான் இருந்தா என்ன, உலக பொருள் இருந்தா என்ன, என்ன பொருள் இருந்து என்ன? ஆணவமலம் ஒன்று இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆணவமலம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவே இல்லைன்னு நம்மளுக்கு எதுக்கு இருக்கு? அறிவே இல்லைன்னா ஆணவமலம் இருக்குதுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த உலக பொருளும் அனுபவ பொருளும் இருட்டும் ஒளியாகிய சூரியன் சந்திரன் போன்ற ஒளிகள்லாம் இருந்தாலும் கண்ணுக்கு பார்வை இல்லைன்னா பயனில்லை என்பது போல சிவஞானமாகிய திருவருளும் ஆணவமலமாகிய இருளும் உலகமாகிய போக நுகர்ச்சிக்குரிய பொருளும் உயிருக்கு அறிவில்லை என்றால் இருந்தும் பயனில்லை. எனவே இந்த வழியாக சொல்ல வரேன்னா, உயிருக்கு அறிவு என்பது உண்டு. உயிருக்கு அறிவு என்பது உண்டு. ஏன்னா உயிரினுடைய குணம் அறிவு. அறிவு இல்லைன்னா ஒரு பொருள், குணம் இல்லைன்னா ஒரு பொருள் இருக்கிறதாக சொல்லக்கூடாது. குணம் இல்லை, குணி இல்லை. குணம் இல்லைன்னா அந்த பொருள் இருக்காது. எனவே நமக்கு உயிருக்கு எது குணம்னு கேட்டீங்கன்னா அறிவு தான் குணம். புரியுங்களா? மலருக்கு மனம் குணம், தண்ணீருக்கு குளிர்ச்சி குணங்கிற மாதிரி உயிருக்கு அறிவுதான் குணம். இப்படி சொன்ன உடனே அப்போ இந்த உயிர் அறிவுடைய சத்து பொருளா, அறிவில்லாத அசித்து பொருளா? கேட்கிறார். உயிருக்கு அறிவு இருக்குன்னு சொல்றீங்களே,
அது சத்து பொருளா அல்லது சடப்பொருளா? சத்தா அசத்தா? இப்ப அறிவுடைய பொருள் தான். அறிவு பொருளாலும் அது நிலையுடைய பொருளா நிலையில்லாத பொருளா, சத்தா அசத்தா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுகிறார் 17வது குறள்ல. சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கண் அவை குய்த்தல், அங்கண் இவை குய்த்தல், சதசத்தாம் உயிர். உயிர் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு விளக்கம். நாம யாரு, நம்மளை பத்தின லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பாட்டு போகும். நாம் சத்தோடு கூடிய வழி சத்தை அனுபவிப்பவர்களாகவும், அசத்தோடு கூடி அசத்தை அனுபவிப்பவர்களாகவும். எல்லாம் புரியணும். சத்து அசத்தை சாராது. சத்துனா இருங்க நிலையாகிய சத்து வேறு, அதாவது நிலையுடைய சத்து அது சிவம். சிவமாகிய சத்து உலக பொருள்களை சாராது. சத்து அசத்தை சாராது. ஏன் சாராது? அதுக்கு தகுதி இல்லையா? அதுக்கு ஆற்றல் இல்லையா? இறைவன் உலக பொருள்களை அறிய மாட்டான், சார மாட்டான்னா அறிய மாட்டான். ஏன் அறிய மாட்டான்? ஏன் சிவபெருமான பேரின்ப பொருள்னு சொல்றீங்க, ஏன் அறிய மாட்டான்னு கேட்டா, அவன் அந்த பொருளை அறிய வேண்டிய அவசியம் அவனிடத்தில் இல்லை. அவன் பூரண நிறைவு. குறைவுள்ளவங்களுக்கு தான் ஒரு பொருளை நிறையணும். குறைவிலா நிறைவுக்கு போய் இன்னொரு பொருளை போய் நிறைய வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. எனவே சத்து அசத்தை சாராதுன்னா சிவம் சடப்பொருளாகி உலக பொருள்களை அனுபவிக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவருக்கு அனுபவத்துக்கு அது அவசியம் இல்லை. அதே சமயம் அசத்து சத்தை சாராது. ஒரு காலத்திலும் சடப்பொருள் அசத்து பொருளை, சித்து பொருளை, சிவத்தை சாராது. அசத்து சத்தை, சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது. ஒரு காலத்திலும் சடப்பொருள் இறைவனை அறியவே அறியாது. இப்ப பேசிட்டு இருக்கிறது எத்தனை பேருக்கு, எத்தனை பொருளை பத்தி பேசுறோம்? 3 பேர். இறைவன், உயிர்கள், தலைகள். இந்த 3ல இறைவன் ஒரு பொருளை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. உலகமாகிய பாசக்கூட்டம் சடங்கள் இறைவனை அறியவே அறியாது. யார் மிச்சம்? அதுக்குதான் ஒளிபுன்னு பேர். அதுக்கு பேர் என்னங்க? ஒளிபு அளவை. அதுக்கு ஒரு அளவை இருக்கு. நம்ம சித்தியார் படிக்கும்போது படிச்சிருப்போம். 14 அளவை. நம்ம 3 அளவை தான் முக்கியமா படிக்கிறோம். காட்சி, கருதல், ஆகமம்ட்டு. இது இல்லாம ஒளிபு அளவைன்னு இருக்குது, பாரிஷேட அளவைன்ட்டு. அதாவது 3 பேர் நிற்கிறாங்க, 3 பேர்த்துல 2 பேர்த்த பார்த்தாச்சு, 2 பேரும் ஒரு பொருளை எடுக்கல, ஒரு பொருள் காணோம். அந்த இடத்துல அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேர்த்த தேடுறதுல 2 பேரை தேடியாச்சு, மிச்சம் ஒருத்தர் தான் கண்டிப்பா. இதுக்கு பேர் ஒளிபு அளவை, பாரிஷேடம் அப்படின்ட்டு. மழை நல்ல குழு 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 குழுன்னு ஆகுது, குழு குழுன்ட்டு ஆகுது. இதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் மழை பெய்ய போகுது, அனுமான அளவை அப்படின்ட்டு. ஒரு பொருளை வைத்து ஒரு செய்தி அறிஞ்சுக்கணும், அனுமான அளவை. 2 பொருளை நீக்கி ஒரு பொருளை உறுதிப்படுத்தணும்னா அந்த பேரு பாரிஷேடம். அந்த பாரிஷேடம் ஒளிபு அளவை. இதுல இந்த ஒளிபு அளவை சொல்ற இறைவன் சடப்பொருளாகிய உலகத்தை அறிந்து அனுபவிக்க மாட்டான். சடப்பொருள் இறைவனை அறியவே அறியாது. இடைப்பட்டு இருக்கக்கூடிய உயிர்கள் தான் சத்தோடு கூடிய வழி சத்தையும் அசத்தோடு கூடிய அசத்தையும் அனுபவிப்பது. சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது அப்படின்னு சொன்னோம்னா, சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, அங்கண் இவை உய்த்தல் சதசத்து. அந்த உயிருக்கு பேர் என்னையான்னு கேட்டா சதசத்து. அப்படின்னா சத்தும் அல்ல அசத்தும் அல்ல. இது சத்தோடு கூடிய வழி, சிவத்தை கூடிய வழி. சத்துன்னு என்னங்க? சிவத்தோடு கூடிய வழி சிவத்தை அனுபவிக்கும். அசத்தாகிய உலகத்தோட கூடிய வழி உலகத்தை அனுபவிக்கும். இவ்வளவுதான். நம்ம நினைச்சவன் என்னன்னு கேட்டா, நீ யார் அப்படின்னா, நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவனா இருப்பேன், கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டவனா இருப்பேன். சார்ந்ததின் வண்ணமாதல் உயிருக்கு லட்சணம், தலையாய லட்சணம் உயிருக்கு என்னன்னா சார்ந்ததின் வண்ணமாதல். எதோட சேரமோ சேருகின்ற பொருளினுடைய தன்மையை பெற்று நிற்போம். அப்ப இங்க சத்தோடு கூடிய வழி சத்தாயும் அசத்தோடு கூடிய வழி அசத். அப்படி சத்தோடு கூடிய வழி சத்தாயும் அசத்தோடு கூடிய அசத்தாயும்னா உயிரை சடம்னு சொல்லிடக்கூடாது. அசத்தோடு கூடிய வழி அசத்துன்னு சடம் சொல்லிடக்கூடாது. சித்தோடு கூடிய வழி உயிருங்கிற சத்துன்னு சொல்லிடக்கூடாது. இறைவன் சத்துன்னு சொல்லக்கூடாது. அந்த பொருளுக்கு என்ன பொருள்னா, சத்தோடு கூடிய வழி சத்தை அனுபவிப்பதாயும் அசத்தோடு கூடிய வழி
அசத்தை அனுபவிப்பதாக இருக்கின்ற பொருள் உயிர், அந்த பொருளுக்கு பெயர் சத சத்து. சத சத்துங்கிற வார்த்தைன்னா சத்து கூட்டல் அசத்து, சத சத்து. எல்லாம் புத்தகத்தில் குறிப்பு எழுதி வச்சுக்கணும். அங்க எப்படிலாம் புத்தகத்தில் குறிப்பு இருக்காது. சத்தாகிய சிவமும் அது சொல்லும் பொழுது நீங்க குறிப்பு சத்தோடு கூடிய வழி, சத்தையும் அசத்தோடு கூடிய வழி, அசத்தை அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது உயிரெல்லாம் குறிப்பு இருக்கு. அதெல்லாம் குறிப்பு எழுதி. இனி 18வது பாடல்ல நாம் அறிகின்ற பொருள், இப்படி சார்ந்ததை மண்டமாக இருக்கின்ற பொருள் சொல்றீங்களே, அப்படி உலகத்துல வேற ஏதாவது பொருள் இருக்கா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறார். இருளில் இருளாகி எல் இடத்தில் இல் ஆ பொருள்கள் இடரோ புவி. இருள்ல இருட்டாயிரும், இருட்தன்மை பெற்றுரும். வெளிச்சத்துல வெளிச்சத்தோடைய பகல் தன்மை பெற்றுரும். அப்படி இருக்கிற பொருள் பூமியில் இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை பொருள்? என்ன பொருள்னு சொல்லலாம். என்ன சொல்லிட்டாரு? இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இளதோ புவி. பூமியில் இல்லையா? இருக்கு. இல்லதோ புவினா இருக்கு. என்ன பொருள் அப்படின்னா கண், வானம், ஸ்படிகம். கண்ணு இப்போ பகல்ல இருக்கிறோம். இப்போ எப்படி இருக்குது? வெளிச்சமாக இருக்கு. இருட்டுக்கு போச்சுன்னா எத்தாவே தெரியும். இதுக்கு ரெண்டோட கூடி ரெண்டு வாரி இருக்கு இல்லையா? பகலோடு கூடி பகலா வெளிச்சமாகும், இரவோடு கூடி இருட்டாகவும் இருக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்குதா இல்லையா? அப்படி ஒரு பொருள். வானம் பகல்ல வெளிச்சம், இரவுல இருளாது. ஸ்படிகம் பகல்ல வெள்ளையாது, இரட்டுக்கு போச்சுன்னா கருப்பை. என்ன சொல்றார்? இருளின் இடத்தில் பயப்பட்டுள்ள போது அந்த இருளே ஆகியும், ஒளியின் இடத்தில் பயப்பட்டுள்ள போது அந்த ஒளியே ஆயும். இவ்வாறு சார்ந்த தன்மை பெறுகின்ற பொருட்கள் இவ்வுலகத்தில் உன்னை போல் இல்லையோ? உண்டு. நம்மளை போல வேற பொருளா இருக்கு. அப்ப உயிர்களும் சார்ந்ததை மன்னமாக இருக்கக்கூடியது என்பதை சொல்லுகிறார். இதுக்கு பொன்னை, அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை சொல்லுவார். பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓவியன் ஒரு பொருளை செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு ஓவியன் ஒரு பொருளை வரைஞ்சிட்டு இருக்கிறான், அல்லது சிற்பி செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த சிற்பி கல்லையோ மரத்தையோ செதுக்கிறான். என்ன உருவத்தை செதுக்கிறானோ அந்த உருவத்தை தான் அவனுக்கு அதுல தெரியும். அவன் உருவத்தை செதுக்கும் போது அவனுக்கு என்ன தெரியும்? அதுல மரமா தெரியும். மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. சிற்பிக்கு மரத்தை மறைத்திருக்கும் மாமத யானை. சிற்பி செதுக்கும் போது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? யானை, கண்ணு, கும்பிக்க, வந்தோம். சரி, அவனுக்கு மரமா தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு மரத்தை மறைத்தது மாமத யானை. நமக்கு வெளியிருந்து பார்க்க நமக்கு மரம் தான் தெரியும். நம்மளுக்கு யானை தான் செய்யறாங்கன்னு ஒன்றும் தெரியாது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தில் மறை. அதே போல பரத்தில் மறைந்தது பால்முதல் பூதம். பரத்தை மறைத்தது பால்முதல் பூதம். பரத்தை மறைத்தது பால்முதல் பூதம். உலகம் பூரா சிவபெருமான காட்சிப்படாம இந்த உலகமா தெரியுது. நமக்கு தெரியல. ஞானிகளுக்கு உலகம் எல்லாம் மறைஞ்சு சிவமா தெரியும் இந்த பால்முதல் பூதம். ஊமை எப்படி? மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பால்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பால்முதல் பூதம். ஞானிகளுக்கு காட்சி உலக பொருளா தெரியலையே, அவங்களுக்கு என்ன தெரியுது? அம்மையப்பரா தெரியுது. இப்படி நம்ம இம்ரான் திருநாவுக்கரசு பெருமானுக்கு அப்படிதான் திருவையாற்றுல தெரிஞ்சு நம்ம படிச்சோம். எனவே இங்க சொல்கிறார், இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி ரெண்டுக்கும் பொதுவான தன்மைன்னு சொன்னா, இந்த உயிர்களுக்கு எதை சார்வது இயல்பு? அனாதியே ஒளியாகிய சிவமும் இருந்தது, அனாதியே இருளாகிய ஆணவமலமும் இருந்தது. ஆனா ஆணவமலத்தை ஏன் சார்ந்திருந்தது, இறைவனை சாராம? ஏன்? அது என்ன காரணம்? கேள்வி. 3 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? 3 பேர் இந்த இடத்துல 2 பேருக்கு மேல மட்டும் மழை பெஞ்சிருக்கு, 1 பேருக்கு மேல மழை பெய்யல.
சரிங்களா? ஏன் மனம் என்னையே ஆட்சிகள் இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி இங்க என்ன சொல்றார், அந்த உயிர்கள் அனாதியே சிவமும் இருந்தது ஆணவமலமும் இருந்தது. ஏன் உயிர்களுக்கு ஆணவ மலம் தான் பற்றுச்சு, ஆணவ மலத்தை பற்றின்றது, சிவத்தை ஏன் பற்றல? அதே மாதிரி இந்த ஆணவ மலம் சிவத்தை ஏன் பிடிக்கல, உயிரை பிடிச்சு? ரெண்டு கேள்வி கேட்கணும். உயிர்கள் ஏன் அறியாமையாகி ஆணவ மலத்தோட பிடிச்சு கூடி இருந்தது? அறிவுடையதான சிவத்தை பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிக்கல. சரி, இந்த ஆணவ மலமாவது ரெண்டு உயிரை பிடிச்ச மாதிரி சிவத்தையும் பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிக்கல. என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை காட்டுறார். ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாமன் காணாதவை. ஊமன் கண் அப்படின்னா கண்கள் பெரிதாய் கேட்டீங்களா? யாமன் கண் காணாதவை. யாமன், ஆமா, ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாம் யாமன் காணாதவை. கண்ணன் இருக்குது, யாமன் கண் காணாதவை. சரி, அது பொருள் எப்படி படிக்கணுங்க அப்படின்னா பொருள் செஞ்சுன்னா தெரிஞ்சிடும். மண் கண் காணாதவை, ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே ஆம். ஆம் யாங்கிறது ஒன்று சேர்த்துனோம். ஒளியும் மிக இருளே ஆம், ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாம் மண்கண் காணாதவை. உங்களுக்கு ஆம் அப்படி செஞ்சாங்களா? முதல் வீட்டை செஞ்சுங்களா? ஆம் ரெண்டாவது வரியில முதல்ல சரி, அதாவது அது சரிதான். இதுல யாம் இருக்கும். அதுல இப்ப நீங்க எப்படி படிக்கணும்னா ஒளியும் மிக இருள், ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளே யாம் மண்கண் காணாத. மண்கண் இறைவனது ஞானமாகிய திருவுருளை காணாத அனாதிய உடனிருந்து உயிர் அறியவில்லை. ஏன்? ஊமன் கண் போல. நம்ம கண் எப்படி ஆயிடுச்சான்? ஊமன் என்பது கோட்டான், கண்ணு பெரிதா இருக்கும். ஆந்தையோட கோட்டான் இல்ல, ஆந்தையோட கோட்டம். ஆந்தைங்கிறது கண்ணு பெருசா இருக்கிறதா, ஆனா ஆந்தையோட கோட்டானுக்கு கண்ணு நல்ல அகலம் இருக்கும். ஆனா கண்ணு எதை பார்க்கணுமோ அதை பார்க்காது. கண்ணு பெருசா இருக்கும், பகல்ல கண்ணு தெரியாது. எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க இருட்டில் கண்ணு தெரியும். அப்போ அதுக்கு ஓமை எப்படி வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த உயிர் இரவு அந்த இருள் அனாதியே கேவலத்தில் இருந்த போது நல்லா பகல்ல பார்க்க வேண்டிய கண்ணு மாதிரி சிவபெருமான போய் பிடிச்சுதான்னு கேட்டா பற்றல. இருட்டில் பார்க்குற ஆந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு ஆணவ மலத்தோட தொடர்பு. அதான் சொல்ல வர, கண்கள் பெரிதா இருந்தும் பகல் பொழுதில் சூரிய ஒளி இருந்தும் அதை உணரமாட்டாத கூகையினை போல, கூவனை கோட்டான், ஒளியும் இருளும் இல்லையாம், ஒளி இருந்தாலும் அதை உணரமாட்டாது இருளில் மூழ்கி இருளாய் இருக்கும் தன்மையே பெற்றிருக்கும். அந்த இருள இருக்கும் பொழுது அதுக்கு ஒளின்னு ஒண்ணு இருக்கு, ஆனால் அது எதுக்கு அதிகமா பெற்றிருக்கும்? இருளத்தான் பெற்றிருக்கும். அதனால கூகையானது பெரிய கண்களை பெற்றிருந்தாலும் அது கொண்டு பகல் பொழுதில் சூரிய ஒளியோ அதனால் காட்டப்படும் பொருளையோ அறிய மாட்டான். இதுபோல் ஆன்மா அறிவை பெற்ற பயன் என்ன எனில் ஞானமயமான திருவள்ளுவை உணர்தலும் அதன் மூலம் காட்டப்படும் சிவத்தை அனுபவித்தலுமே யாம் என்பது. இங்கு கூகைக்கு ஒளியின் உள்ள பொருளும் காட்சிப்படவில்லையாயினும் இருளில் உள்ள பொருள் நன்கு புலனாவது போல அறிவு விளக்கம் பெறாதவருக்கு திருவருளும் அதனை பெரிதற்குரிய வழிபாட்டு முறைகளும் அதனால் அனுபவிக்கப்படும் சிவப்பொருளும் காட்சிப்படவில்லையாயினும் துன்பமும் அதற்கு ஏதுவான பொருளும் அறியப்படுதலே என்று இறங்கத்தக்கது. இவ்வாறு பெற்ற பிறவியின் பயனறியாது அதனை வீணை போக்குவது நந்தவனத்து ஆண்டி போல குடத்தின் பயனறியாது குடத்தை பால்படுத்தியதற்கும் வறுமை மிக்க உழவன் தன் வறுமை நீக்க உதவும் விதையை உடன் உண்டதற்கும் ஒக்கும் அப்படின்னு காட்டுறார் ஆசிரியர். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆந்த பகல்ல கண்ணு தெரியாது, ஆனா இருட்டுல இருக்கு கண்ணு தெரியும். இந்த ஆன்மாவுக்கு சிவத்தை உணரலைங்கிறது ஒரு பக்கம் குற்றமா இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறவி துன்பம்ங்கிறதாக தெரியுமானா அதுவும் தெரியாது. இறைவனை பத்தி அறியல, அது பகல்ல காண வேண்டியது. சரி, இருட்டில் இருக்கிறதா தெரியுமா? நீ பிறவியில துன்பப்பட்டு அதுவாக உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்படின்னா ரொம்ப இறங்கத்தக்கதே அவன் நிலைமை அப்படின்னு இந்த பயிர்கள் காட்டுறாங்க. அதனால ஊமன் கண் போல ஒளியும் மிக இருளையாம் மண்கண் காணாதவை. இனி இந்த ஆன்மாக்கள் இந்த இருளிலிருந்து எப்ப நீங்கும்? இது என்னைக்கு இதுல இருந்து நீங்கி நிற்கும்? அதுக்கு பாடல் வைக்கிறார்.
அன்றளவும் மாற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவு ஒன்றில்லா இடர். அன்றளவும் அளவொன்றிலா இடர் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று. அன்றளவும் அளவொன்றில்லா இடர் ஆற்றும் துயர் அந்தோ அருள் தெரிவது என்று. அனாதி கேவல நிலை தொடங்கி அளவற்ற பெருந்துன்பத்தை அனுபவிக்கின்ற உயிர்கள் பரிதாபத்துக்குரியன. இந்த துன்பத்திற்கான மருந்தான திருவருளை உணர்வது என்ன? கேள்வியை விட்டுட்டார், பதில் சொல்லல. ஆன்மாவுக்கு அனாதி தொன்று தொட்டு காலம் வருகின்ற இந்த துன்பத்தை நீக்குகின்ற நாள் என்னாலும். அதான் சொன்னார், அன்றளவி உள்ளொளியோடும். அதான் சொன்னார், அன்றளவும் ஆற்றும் உயிர். தொன்று தொட்டு வரும் துன்பத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த உயிர்கள் அனுபவிக்கின்ற அந்த உயிர்கள் பரிதாபத்துக்குரியன. இது இறங்கத்தக்கது. அப்ப அப்படிப்பட்ட உயிர் என்னைக்கு இதை பற்றி நீங்குவது, அருள் தெரிவது என்று கேட்டால் இந்த துன்பத்திற்கான மருந்தான திருவருளை உணர்வது என்னாகும் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க பதில் எதுக்கு இங்க இப்படி வச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அதிகாரம் என்ன அதிகாரம்? இருள் மலம். இந்த ஆணவ மலங்கிறது ஒண்ணு நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த துன்பத்திலிருந்து நீங்கணும்னு போய் நினைப்பேன். அப்படிங்கிறதுக்காக அந்த கடைசி குரல் அப்படி குறிப்பா வச்சு, அன்று அளவும் ஆற்றும் உயிர் அந்தோ அருள் தெரிவது என்று அளவொன்றிலா இடர் அப்படின்னு காட்டு. அப்போ உயிர்கள் தொன்று தொட்டு கேவல நிலையிலிருந்து அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு பிறப்பு எத்தனை எத்தனை ஜென்மம். அவர் சொல்லும்போது சொல்லுவார், பட்டினத்தடியில் சொல்லும்போது சொல்லுவார், எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னும் எத்தனை எத்தனை அன்னையோ இன்னும் எத்தனை எத்தனை அப்போ. அதுக்கு சொல்லும் பொழுது ஒரு பாட்டுல, நான் படும் பாடு தொலைத்து கழிக்க அத்திருபை தேடும் என்னை தற்பொருக்க உன் திருப்பாதையை பற்றி நிற்க வைத்து என் அருளாதோ. அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் அப்படின்னு சொல்லுவார். இது எப்படிப்பட்ட சாகரம்? திமிர உதவி. திமிர உதவினா பிறவி சாகரம். திமிர உதவினா பிறவி கடல். இந்த கடலை தத்தளிக்கிறோம், என்னைக்கு நீங்குவது அப்படிங்கிறத கேட்டு ஒரு பதில் வைக்கிறார். எனவே இங்கு சொல்லக்கூடிய அந்த நிலையில உள்ள இருக்கக்கூடிய இறைவன் நம்மோடு இருந்தும் அதை அறிய முடியாமல் நம்மை தடை செய்வது அறியாமையாகிய ஆணவம். இப்ப கேள்வி என்ன? ஏங்க சிவபெருமான் இருந்தும் உயிர்கள் இறைவனை பற்றவில்லை, ஆணவ மலத்தோடு கூடியது? இதுக்கு ஒரு ஊமை உண்டு. கடல், தண்ணீர், தண்ணீர்ல உப்பு. இந்த உப்பு நீரைத்தான் பற்றி இருக்கிறது, கடல் பரப்ப பற்றல. கடலுங்கிறது கடலுடைய பரப்புக்கு பேர் தானேங்க கடல். அந்த கடலோட பரப்பையா போய் பற்றி இருக்குது உப்புன்னு கேட்டா கிடையாது. எதை பற்றி இருக்குது? தண்ணீர் தான் படி. ஏன் அப்படின்னா, உப்பு தண்ணீரை பற்றுதுன்னா தண்ணீரை விட கடல் பரப்பு இன்னும் சூக்குமமானது. உப்பு தண்ணீர்ல கரையுது. அப்ப என்ன? உப்புக்கு தண்ணீர் தூள பொருள், அதுல எளிமையா கரைஞ்சிருது. அதுவே கடல் பரப்புக்கு அது எப்படிங்க? சூக்குமமான பொருள். இப்போ இறைவன் சூக்கும சித்து, நாம் தூள சித்து. புரியுங்களா? இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல வச்சிருக்கேன். ஒரு கெட்ட பழக்கம், தீய பழக்கம் யாரை போய் வேகப்பட்டுச்சு? அறிவு குறைஞ்சதுனால அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாம அவனை பட்டுச்சு. அறிவு விழிப்புணர்வு என்ன ஆயிட்டா? அதை செய்யல. அப்ப என்ன? அந்த பழக்கம் ஏன் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்தாங்க. இப்ப நம்ம சொல்லுவோம், இத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, நண்பர்கள் 4 பேர் ஒரு மதுபான கடைக்கு போறாங்க. 3 பேர் சாப்பிட்றாங்க, ஒருத்தன் சாப்பிடல, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏங்க அங்கதான போய் உட்காந்தா இவன் சாப்பிடல? இவன் அறிவு அதை பற்றுகிற அளவுக்கு தூளமா இல்லை. அவன் அறிவு அதோட சுக்குமா இதனால வர துன்பம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால என்ன பண்ணல? அதை செய்யலாம். இல்ல அப்போ கடல் பரப்பு, நீர், உப்பு எப்படி சொல்ற மாதிரி சொல்றது போல உயிரினுடைய அறிவு தூளமா இருந்தது. அறியாமை என்கின்ற ஆணவ மலம் தூளமாக இருக்கக்கூடிய அறிவாகிய உயிரை பற்றி இருந்தே தவிர சூக்குமமான சித்தாகிய இறைவனை பற்றல. ஒரு பதில். இல்ல இரண்டாவது பதில், உயிர் ஏன் ஆணவ மலத்தோட கூடியது? இறைவன் தான் அங்கிருந்தார், அவரோட கூட. இது ஆணவ மலம் உயிரை பற்றாம உயிரை பற்றி ஏன் இறைவனை பற்றலைங்கிறது முத பதில். இரண்டாவது பதில், உயிர் ஆணவ மலத்தை சொல்லி சேர்ந்திருந்தது ஏன் இறைவனோட சேரல? அதுக்கு ஆந்தை.
இந்த ரெண்டு பூமி ரெண்டு பொருள் எதுக்கு வச்சிருக்காரு கேட்டா, முதல் குறள் உயிர் ஆணவமலம் உயிரை பற்றாம இறைவனை ஏன் பற்றுச்சு, இறைவனை பற்றாம ஏன் உயிரை பற்றுச்சுங்கிறதுக்கான காரணம். ரெண்டாவது 20வது குறள் உயிர் ஆணவமலத்தோட ஏன் சேர்ந்தது, இறைவனோட ஏன் சேரல அப்படிங்கிறது ரெண்டாவது பதில். புரியுதுங்களா? அப்ப இனி 3வது அதிகாரம் இருள் மல நிலை. நம்ம இப்போ இந்த 2வது அதிகாரத்துல நாம பார்த்திருக்கக்கூடிய செய்திகள், நாம உயிரை பற்றி பார்த்தோம். உயிர் எத்தனை உயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது முதல் குறள் என்ன சொன்னார், உயிர்கள் எண்ணற்றவை அப்படின்னு ஒரு பதிலை வச்சார். நம்ம அதை படிக்கும்போது உயிருக்கான பகுதியில உயிரவை நிலையில உயிர்கள் எண்ணிலே முதல் குறள். 2வது குறள் எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும், அவருக்கு அவற்றுக்குள்ள இருக்க ஒத்துமை வேற்றுமை என்னன்னா 3வது குறள். 4வது குறள் அப்படி சகல வகை உயிர்களுக்கும் பொதுநிலையில் மயங்கிய அறியும். 4வது பொறியின்றி ஒன்றும் இந்த உயிர்கள் அறியாது. 5வது அந்த மயக்க அறிவும் துணையின்றி அமையாது. அப்ப இந்த உயிர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டா உண்டு, 2 பொருளையும் அனுபவிக்கும் அப்படின்னு. 7வது குறள் அது சத்தாயினும் அசத்தாயினும் 2ஓடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய சதசத்து அப்படின்னு சார்ந்ததை மன்னம் படிச்சோம். 8வது குறள் இப்படிப்பட்ட பொருள் உலகத்துல வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டா உண்டு அப்படின்ட்டு வானம் கண் ஸ்படிகம் அப்படிங்கிற பொருளை படிச்சோம். 9வது குறள்ல இப்படி ஆனந்த பொருளை அறியாமல் இருக்கக்கூடிய அறிவினால் பயனில்லை என்கிறத வருந்தி சொன்னார். 10வது குறள்ல நாம் நெடுநாள் படுகின்ற துன்ப நிவர்த்திக்கு அருளை பெற வேண்டும் என்று 2 ஓமை காமிச்சார். அப்போ உயிரவை நிலையில முதல் குறள்ல பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தார் துறப்போ தொகை என்று உயிர்களுடைய எண்ணிக்கையும், 2வது குறள்ல அதுல எப்படிப்பட்ட வகை என்பதுல திரிமலத்தார் ஒன்றதனை சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாயும் என்றும். 3வது குறள்ல வேறுபாடு, 2 பேருக்கு என்ன வேறுபாடு, 3 பேருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கேட்டா 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மீத தொற்றுள்ளார் சகலர் மட்டும். இது இப்படிப்பட்ட ஒரு துணை பொருளாகிய சிவம் நமக்கு இருக்குதுன்னு அறிய மாட்டோம். 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள் தோன்றலர் தொத்துள்ளார் துணை என்று சொன்னார். அப்புறம் 4வது குறள்ல இந்த உயிருக்கு அனாதியே இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலம் அந்த உயிர் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது அன்றளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவு கண்டவற்றை கனவில் அடங்கிடும் பிந்திரலுக்கு என்னோ கண்டவற்றை 4 கனவில் கணங்கிடும் பிந்திரலுக்கு என்னோ என்று. உயிருக்கு சுதந்திர அறிவு கிடையாது, அது பரதந்திர அறிவுப்பட்டு நிற்பது என்றும். 5வது குறள்ல பல்லாறு ஒன்றும் உணராத குந்திக்கு அறிவென்ற பேர், கருவிகள் இல்லாம அறிவு வழங்க மாட்டாத உயிருக்கு அறிவுங்கிற பேரு நல்லா இருக்கு நிகழ்ச்சி குறிப்போட சொல்லி 6வது குறள் 16வது குறள்ல ஒளியும் இருளும் உலகம் அழகன் அறிவியலை என் செய்ய என்று சொல்லி அறிவு இருப்பதனால்தான் சிவமும் ஆணவமலமும் உலகமும் இருக்கிறது, உயிருக்கு பயனை தவிர. உயிருக்கு அறிவில்லைன்னா இதெல்லாம் இருந்தும் பயனில்லை என்று உலக பொருளை காட்டி 8வது குறள்ல 7வது குறள்ல சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது, சத்தகத்தை சாராது அசத்து அறியாது இருதிறன் அங்கன் அறிவு உயிர்த்தல் சசத்தான் உயிர் அப்படின்னு காட்டினார். இப்ப 18வது குறள்ல எப்படி இந்த ஆன்மாக்கள் சார்ந்தது வண்ணமா இருக்குன்னு சொல்லும் பொழுது என்னிடத்தில் எல்லாம் காட்டினார். 9வது குறள்ல நமக்கு காட்டும் பொழுது மூமன் கண் போல ஒளியாம் மண்கண். 10வது குறள்ல வருந்தரார் அன்றளவை உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவு நின்றது காட்டி 2வது அதிகாரத்தை முடிச்சிருக்கிறார். அன்றளவு அன்றளவும் ஆற்றும் உயிர் அளவில்லா காட்டினார் என்று படிச்சு. இனி 3வது அதிகாரம் அன்றளவு ஆற்றும் அங்கு அருள் தெரிவது என்று அளவொன்றில்லா என்று படிச்சிருக்கிறோம். இனி 3வது அதிகாரம் இருள் மல நிலை. அன்பர்களே,
பதியை பற்றி முதல் அதிகாரத்தில் பார்த்தோம். இரண்டாவது அதிகாரத்தில் பசுவை பற்றி பார்த்து மூணாவது பார்க்க வேண்டியது ஆணவ மலம். ஆணவ மலம்னு சொன்னாலும் பாச கூட்டத்தை பற்றி தான் சொல்லணும். மூணாவது சொல்ல வேண்டியது மாசமாகிய ஆணவம் கண்மம் மாயை. ஆனா உயிர்கள் அடைகின்ற எல்லா கேட்டிற்கும் காரணமாயிருப்பது ஆணவ மலம். எனவே இந்த அதிகாரம் ஆணவ மலத்தின் தன்மையை கூறுவது. எனவே இந்த அதிகாரத்தை ஆணவ மலம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? இருள் மல. என்ன பேர் வச்சிருக்கணும்? பாசநிலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா எல்லா பாடலுமே ஆணவ மலத்தை பற்றி தான் சொல்லுது. இது இந்த திருவருட்பயனில் இது ஒரு சிறப்பு. 8 குறளுமே ஆணவ மலத்தை பற்றி சொல்லுகின்ற செயல். எனவே நாம் அடைகின்ற அத்தனை கேட்டுக்கும் மூலமாக இருப்பதனால் இது மூலமலம். உயிரை அறிய விடாமல் இருளில் வைத்திருப்பதனால் இது இருமலமலம். நம்மோடு தொன்று தொட்டு வருவதனால் இதுக்கு பேரு சகசமலம். வேற வேற பேர்லாம் படிச்சோமா இல்லையா? சகசமலம், மூலமலம், ஆணவம். பொதுவா மலம்னு சொன்னாவே அது எதை குறிக்கும்? கண்ம மலம் தனியா சொல்லலாம், மாயாமலம் சொல்லலாம். பொதுவா மலம்னு சொன்னாங்கன்னா ஆணவம் அப்படின்னு வைத்துக் கொள்ளணும் என்று நூல்கள் காட்டுது. எனவே அந்த வகையில இருள் மலநிலை. இப்ப இந்த பதிகத்துக்கு ஏன் இப்படி தலைப்பு கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய தன்மை ஆணவ மலத்தினுடைய தலைமை சொல்கிறார். ஒரு பொருளுக்கு பொது சொல் உள்பொருள் ஒளி, அதாவது பொதுவாக ஒரு பேரை வைக்கணும்னா எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய தலைமையும் பன்மையும் வச்சு கூட சொல்லணுமாமா. ஒரு கூட்டத்துக்கு பேர் வைக்கிறீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு எப்படி பேர் வைக்கணும்? அந்த கூட்டத்தினுடைய தலைமையார் அப்படின்னு வைக்கலாம், இல்லாட்டி அந்த கூட்டத்தினுடைய பன்மை கருதி வைக்கலாம். இப்ப கடவுள் வாழ்த்து அப்படின்னு வச்சதுக்கு என்ன அதிக காரணம்? கடவுளை பற்றி வாழ்த்து. அந்த வாழ்த்துல 10 குறளும் கடவுளை பற்றி சொல்லுகின்றது அதிகமா சொல்றாரு. 10 குறள்லயும் கடவுளை பற்றி பேச, அதனால தலைமை பற்றி அந்த குறளுக்கு அந்த அதிகாரம் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். எனவே இங்கே தலைமையானது மலத்தில் தலைமையானதாக மூலமலம் என்று பெயர் பெற்று இருப்பது பற்றியும் இவ் அதிகாரத்தில் 8 பாடல்கள் ஆணவமலத்தை பற்றி இருப்பதனால இதுக்கு இருள் மலநிலை. இனி ஆன்மாவினுடைய துன்பத்திற்கு காரண பொருள் எது? முதல் கேள்வி. நாம துன்பம் அடையறோம், இன்பம் அடையறோம். உடம்புனால துன்பம் வருது, உற்றார் உறவினால துன்பம் வருது, மனசுனால துன்பம் வருது. நமக்கு துன்பம் எப்படிலாம் வருது? உடம்புனால மட்டுமா வருது? உடம்பு நல்லா இருக்கு, மனசு சரியில்லை. உடம்பு நல்லா இருக்கு, மனசு சரியில்லை. மனசு நல்லா இருக்கு, உடம்பு சரியில்லை. மனசும் நல்லா இருக்குது, உடம்பும் நல்லா இருக்கு, சுத்தி இருக்கிறவங்க சரி. துன்பம் எப்படிலாம் வருது? சுத்தி வருது. அப்போ இந்த துன்பம் வர்றதுக்கு என்ன காரணம்? நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்க, இவர்னாலதான் வந்தது, அவர்னாலதான் வந்தது அப்படி சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? இந்த துன்பத்துக்கு கண்டிப்பா ஒரு மூல காரணம் இருக்கு. இந்த துன்பம் நான் இப்போ இதுக்கு சிவபுரவாசத்தில் விரிவாக படிப்போம். வினையினால் பிறப்பா, பிறப்பினால் வினையா? வினையினால் பிறப்பா, பிறப்பினால் வினையா? வினையினால பிறப்பா, பிறப்பினால வினையா? வினையினால பிறப்பா. அப்ப முதல் பிறப்பு ஏன் வந்தது? வினையினாலதான் பிறப்புன்னே வச்சுக்கோங்க. உங்க 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 தியரியிலே வந்துடும். வினையினாலதான் பிறப்பு. முதல் பிறப்புல என்ன வேணா செஞ்சிருந்தீங்க? எனக்கு இங்கே தெரியும், சிவபெருமான போய் கேளுங்க. முதல் பிறப்பு வினையினால் வந்ததில்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிறப்பு தான் வினையினால வருது, சரிங்களா? மூலமாக இருக்கக்கூடிய முதல் பிறப்புல நமக்கு கொடுத்த உடம்பு நம்மளுக்கு எந்த வினையும் சாமி நாம செஞ்ச வினையை கொடுக்கல, புரியுங்களா? நம்ம மனம் முதல் வந்த விகாரத்தால் அதனாலதான் நம்ம வினையை சம்பாதிச்சிருக்கிறோம், புரியுங்களா? அப்ப வினையினால் பிறப்பு. அப்ப இந்த வினையையும் இந்த பிறப்பையும் அவன் கூட்ட வேண்டிய அவசியம் என்று ஒரு காரணத்தை கேட்டுட்டே போக. இந்த பிறப்பை கொடுத்துட்டு உடம்பு கொடுத்துட்டாரு. இந்த உடம்பை ஏன் கொடுத்தாருங்க? வினையினால் கொடுத்து. அந்த வினை ஏங்க வந்துச்சு? அந்த பிறப்புனால வந்து. அந்த பிறப்பு ஏங்க வந்து? அதுக்கு முன்னாடி பிறப்புல வினையினால். அந்த பிறப்புல ஏங்க வந்துச்சு? அதுக்கு அந்த பிறப்புல இருக்க பிறப்புனால. இப்படி பேக்ல போயிட்டே இருந்தீங்கன்னா முதல் பிறப்புக்கான காரணம் என்ன? ஏன் அவர் பிறப்புக்கு தள்ளனார்? நமக்கு ஏன் உடம்பை கொடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுதுதான் இங்க பல சமயங்கள் தோத்து போகுது.
சைவ சமயத்தினுடைய மிக உயர்ந்து நிற்கக்கூடிய தத்துவ ஞானம் என்ன கேட்டீங்கன்னா ஆணவமலம் என்ற ஒன்றை கொண்டு நிறுவுவது. 24 சமயத்துல ஏறத்தாழ 19 சமயங்கள் ஆணவமலம் இல்லைன்னு சொல்லுது. ஆணவமலம் ஒண்ணு இருக்கிறதே 2 தான், மாயை கண்மம். சித்தியார் படிக்கும் போது படிச்சோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. சிவஞான சித்தியார், அதாவது ஆன்லைன்ல சிவஞான சித்தியார் படிக்கும் போது அங்க ஐக்கியவாதிகள் ஆணவமலை இல்லைன்னு சொல்றாங்க, புரியுதா? வைணவர்கள் ஆணவமலை, அப்படி ஆணவமலை இல்லைன்னு மறுத்துட்டு மாயை கொடுத்திருக்கிறார். எதனால் கொடுத்தார்? வினையினால கொடுத்தார் அப்படின்னு சொன்னா இது தாள பீஜ நாயம். தாள பீஜ நாயம். பனையினால வினை வந்ததுன்னா விதையினால பணம் வந்ததா? விதை போட்டதுனாலதான் பணம் வந்துச்சு. அந்த விதை எங்களுக்கு வந்து பனையிலிருந்து வந்துங்க. கேள்வி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு மூலம் என்ன? இறைவன் கொடுத்ததுதான் முதல் மூல கர்மம். அப்ப நமக்கு முதல் பிறப்பு வினையினால வரல, ஆணவ மலம் ஒன்று இருந்தது. அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்கு கருணை கொண்ட பெருமான் நமக்கு வினையையும் மாயையும் கூட்டினார். ஒரு கட்டை அவுக்கிறதுக்காக 2 கட்டை இறுக்கமா கட்டினாரு. புரியல? ஒரு அடுக்கு போறதுக்காக இன்னொரு அடுக்கு போட்டு தேய்ச்சாரு. துணியில அழுக்கு, இந்த அழுக்கு போகணும், என்ன பண்ணணும்? அப்படியே அழுக்கு நீக்கி, அழுக்கு நீக்கிற டிடர்ஜனை போட்டு நீக்கணும். அழுக்குனால் அழுக்கை நீக்கினார். அது தண்ணி திருவருள். தண்ணி தான் திருவருள். திருவருள்ங்கிற தண்ணியை அனுப்பிச்சு அதுல சோப்புங்கிற வினையும் மாயையும் கூட்டி கலந்து துணியில போட்டு விட்டார். அழுக்கு கம்மியா இருந்ததுன்னா 2 ஆட்டு, அழுக்கு கூட இருந்தா ஒரு 4 ஆட்டு, போகவே இல்லை 4 தப்பு. இவ்வளவுதான் அவர் பண்றாரு. ரொம்ப பிடிச்சிருக்குதா? என்ன பண்ண? ஒரு கும்பு கும்பு கும்பு. சரிங்களா? ரொம்ப மெலிசா இருக்கா? என்ன பண்ண? அலாசி எடுத்து அவ்வளவுதான் பிறப்பு. இறைவன் மல நீக்கத்துக்கா. அப்ப மலம்தான் பிறப்புக்கான மூலகாரம். அதை பற்றி சொல்லுகின்ற அதிகாரம் இருள் மல நிலை. 21வது குறள். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பதை எவ்வாறும் கீழ். ஐயா, நீங்க பிறப்புங்கிற துன்பமோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வினையும் அதற்கு துணை செய்யக்கூடிய திருவருளும் போன்ற பொருள்கள் எல்லாம் இல்லை என்று சொல்வது எவ்வகையில் சரி? இல்லைன்னு சொல்லக்கூடாது. துன்றும் பவத்துயரும் முதல் சொல்றார், 4 பிரிச்சுங்க. துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறு? துன்றும் பவத்துயர், தொன்று தொட்டு நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பிறவி துன்பம் ஒன்று. இன்பம், அந்த துன்பத்தை நீங்கி பெறுகின்ற வீட்டின்பம். பாருங்க, துன்றும் பவத்துயர், தொன்று தொண்டு வரக்கூடிய பிறவி துயரம். இன்பம், அது என்ன? இன்பம்ங்கிறது என்னங்க? அந்த பிறவி துயரிலிருந்து நீங்கி பெறுகின்ற வீடு பேராகியும் அதுக்கு கொடுக்கக்கூடிய துணை பொருள் எதுங்க? துன்ப இன்பத்திற்கு காரணமான துணை பொருள்கள். அது எதுங்க? ஆணவம் அல்ல, மாயை கண்மம். துன்ப பொருள்கள் அது சொல்றாரு. துன்ப இன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆணவமும் அதற்கு துணையாக இருக்கக்கூடிய திருவருள். சரிங்களா? அந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு தான் கண்மம் மாயை. அந்த திருவருள் சொல்லும் போதே அந்த திருவருள் என்ன அடங்கும்? கண்மம் மாயையும் அடங்க. திரோதான சக்தியா வந்து என்ன பண்றாருங்க? ஆணவ மலத்தை நீக்கிறதுக்காக திரோதான சக்தி அந்த கண்ம மாயை ஊட்டுறாங்க. எனவே இன்பும் துணை பொருள், துன்ப இன்பத்திற்கு காரணமான துணை பொருள், துன்பத்திற்கு காரணமான துணையான ஆணவமும் இன்பத்திற்கு துணையான திருவருள். அப்படி படிக்கணும். எது துணை பொருள்? துன்பத்திற்கு எது துணை பொருள்? ஆணவம். இன்பத்திற்கு எது துணை பொருள்? திருவருள். அப்படி இருக்கக்கூடிய பொருள்கள் இன்று என்பது இல்லை என்று சொல்வது எந்த அளவையாலும் எவ்வகையிலும் இல்லை. அப்ப என்ன சொல்றார்? சிவம்னு ஒரு பொருள் இருக்கு, உயிர்னு ஒரு பொருள் இருக்கு, ஆணவ மலம் என்ற ஒரு பொருள் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, உயிர்கள் படுகின்ற பிறவி வேதனைக்கு எது காரணம்? ஆணவ மலமாகிய துன்பம். அந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கான துணை பொருள் எது? திருவருள். இதையெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க. எதுக்கு சொன்னா, ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு. முதல் அதிகாரத்திலே இறைவன் உண்டுன்னு சொல்லியாச்சு, 2வது அதிகாரத்துல உயிர் உண்டுன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த 3வது அதிகாரத்துல எதை நிறுவுவதற்கு வராது? முதல் பொருள்னு கேட்டா,
ஆணவமலம் என்ற ஒரு பொருள் உண்டு. அப்படி இல்லைன்னு சொல்லி எவ்வாறு பேசுவது, எவ்வாறு அதை சொல்ற எவ்வாறும் இல் அப்படின்றார். இனி இந்த துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறு இல் அப்படின்னு சொன்னா அடுத்து சொல்ற இந்த ஆணவம் எது போன்றது, இந்த ஆணவம் எப்படி இருக்குங்க, ஆணவ மலம் சொல்றீங்களே இது எப்படி இருக்கும், இதோடைய இது எந்த வகையில் இருக்குன்னு கேட்டா இருளானது அன்றே இளது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் இருளானதன்றி இளது. இருட்டுன்ற இடத்துல சரிங்களா, முழுக்க இருட்டா இருக்குது. இங்க சேர் தனியா தெரியுமா, நீங்களா தனித்தனியா தெரியுங்களா, எல்லாத்தையும் என்ன காமிக்கும், ஒட்டு மொத்தமா இருட்டு தான் காமிக்கும். எவையும் ஏக பொருளாகி ஆக்கிவிடும். அது எது, இந்த இருட்டு தான். அதை சொல்றார் எவையும் கண்ணால் காணக்கூடிய எல்லா பொருள்களையும் ஏக பொருளாகி அந்த பொருள்களுக்கு உடைய இருக்கக்கூடிய வேற்றுமைகளை மறைத்து தன்னுள் அடக்கிக் கொண்டு தானாக தோன்றின்படி இருக்கக்கூடிய பொருள் நிற்கும் பொருள் தன்னையும் காட்டாது காணும் கருவியாக கண்ணின் ஒளியை மறைத்து நிற்கும் பொருள் இருளானதன்றி இருளை தவிர வேறு எதுவும் இருட்டு. இருள் வந்துச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய பொருளினுடைய வேறுபாடு நமக்கு தெரியாது. உயிரினுடைய அறிவுல ஆணவ மலம் இருந்ததுன்னா நன்மையும் தீமையும் பிரித்தறியாது, எல்லாவற்றையும் ஒரே மதிப்பான். இந்த ஆணவ மலத்தினுடைய நிலை, அதோட இலக்கணம் என்னன்னா அது ரெண்டு நிலை. ஆணவ மலம் அதாவது சிறப்பியல்பா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா முழு அறியாமையை செய்யும். ஆணவ மலம் சிறப்பியல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முழு அறியாமையை செய்யும். அதனுடைய பொது இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்மையான அறிவை செய்யும். முதல் சக்திக்கு பேரு ஆவாகரக சக்தின்னு பேரு. ஆணவ மலத்துக்கு சிறப்பியல்பு என்ன, ஆவாகரக சக்தி. ஆணவ மலத்துக்கு பொது இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அதோனியாமிகா சக்தி. ஆவாகரக சக்தி அதோனியாமிகா சக்தி. ஆவாகரக சக்தினா முழு மறைப்பை செய்யும். அதோ நியாமிகா சக்தி, ஆவாகரக சக்தி, அதோனியாமிகா சக்தி. அதோனா என்னதுங்க, கீழ்முகம். அதோ முகம்னா என்னது, கீழ்நோக்கிய முகம். அதோனியாமிகா சக்தினா அறிவை கீழ்நோக்கி செலுத்தும். என்னன்னா நல்ல பொருளை வச்சு கெட்ட பொருளை வச்சீங்கன்னா முதல் எதை எடுக்கும், கெட்ட பொருள் தான் தெரிஞ்சது. அப்ப என்ன அர்த்தம், ஆணவம் நிறைய இருக்கு. புரியுங்களா? இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இன்னைக்கு வழிபாடு வச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் தொலைக்காட்சி ஓடிட்டு இருக்குது. தொலைக்காட்சி பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கு பூரா ஆணவம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கும். வழிபாட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த ஆணவ மனம் கொஞ்சம் நீங்கி வழிபாட்டுக்கு வராங்கன்னு. ஏன்னா நம்ம இப்போ உரையாசிரியர் சொல்லும்போது, ஆசிரியர் பெருமக்கள் சொல்லும்போது இங்கே நல்லா பாடம் போயிட்டு இருக்குது சரிங்களா, ரோட்ல வச்சே வந்துட்டாரு. இப்போ வந்ததே போதும், யாரா உட்காந்துட்டு இருப்போம், இங்க ஆசிரியரே இருக்க மாட்டாருங்களா? அப்படிதான். ஏன் அது இது உயர்ந்த பொருள், அறிவு எதாவது நோக்கி போட்டு அங்க பார்த்து ஓட சொல்லுது, கீழான பொருள் நோக்கி ஓட சொல்லுது. இது என்னன்னா உயிரிட்டு இருக்கக்கூடிய அறியாமையாகிய குற்றம். அந்த ஆணவம் என்ன பண்ணும், அறிவை கீழ் நோக்கி தான் செலுத்தும். சொல்லும் போது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் இருளானதன்றி இழது. இருளை தவிர வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளையும் ஒரே மாதிரி காமிச்சு மயக்கம் செய்யக்கூடிய பொருள் ஆணவ மலம். அப்படி இந்த புற இயல்புக்கும் அக இயல்புக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை, ஆணவ மலத்திற்கும் புற இயல்புக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன, ஆணவ மலத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஆணவ மலத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு ஊமை சொல்லுங்களேன்னா அதுக்கு ஒரு ஊமை சொல்ற, முழு அறியாமைச்சு முழு மறைப்பு. அது கேவலத்துல, அனாதி கேவலத்துல முழு மறைப்பை செய்து கொண்டிருந்த ஆவாகரக சக்தி செய்து கொண்டிருந்த ஆணவ மலம் பிறப்புக்கு வந்து என்னாச்சுங்க, கண்ம மாயை கூட்டினதால கொஞ்சம் அறிவு விளங்குச்சு இல்ல. அறிவு விளக்கம் கூட எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலம் கூட இருக்கிறதுனால கீழான அறிவு போகுது. கண்ணாடி போட்டு விட்டாங்க, குருடா இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, கண்ணாடி போட்டு விட்டாங்க புரியல. கண்ணாடி போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பச்சை கண்ணாடி மாட்டிட்டாங்க.
பார்க்கறதெல்லாம் பச்சையா கீழான பொருளாது அப்படின்னு பார்க்கிற பார்வை எல்லாமே அறிவு குறைபாட கீழ்மையான பொருள் தான் பார்க்கிறமே தவிர மேல் நோக்கிய பார்வையே இல்லை. ஏன் இல்லை? அறியாமை. அப்ப இங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த உயிர் இந்த ஆணவ மனம் என்று சொல்லக்கூடிய அகையிருள், அந்த அகையிருளுக்கும் புற இருளுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன அப்படிங்கும் போது, ஒரு பொருளும் காட்டாதே இருள் உருவம் காட்டும் இரு பொருளும் காட்டாது இது. ஐயா ஐயா உலகத்துல இருக்கக்கூடிய இருட்டு எப்படிப்பட்ட இருட்டுன்னு கேட்டா, எந்த பொருளையும் காட்டாது, ஆனா தன்னை காட்டும். இருட்டா இருக்குன்னு காட்டும். ஆணவ மலம் எதையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மறைச்சிட்டு தன்னை காட்டக்கூடியது இருள். ஆனா ஆணவ மலம் ஒன்று அறியாமல் இருக்குது. அந்த ஆணவ மலம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ஆணவ மலம் ஒன்று இருக்குதுன்னு காட்டாது, தனக்குள்ள இருக்கக்கூடிய உயிராகிய சிவமாகிய ரெண்டு பொருளையும் காட்டாது. இருட்டு வந்ததுன்னா சேர் இருக்காது, உட்காந்து இருக்க பழக இருக்காது, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்லுவோம், போய் ஒரு சேர் எடுத்து வாங்கினா போங்க இருட்டா இருக்கு, இருட்டுன்னு தெரியும். ஆனா இப்ப நான் ஒரு செயலை சரியா செய்யல. ஏன் செய்யல? அறியாமை, ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் இருக்குன்னு ஒத்துக்குமா? எனக்கு அறியாமல் தான் செய்யாம போன ஒத்துக்குமா? அவங்க வந்து அப்படி சொன்னாங்க, நான் தப்பா புரிஞ்சு இப்படி செஞ்சேன், அவ்வளவுதான். எனக்கு அறியாமைலாம் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆணவ மலம் இருக்குன்னு தெரியாது, யாராவது வந்து சொன்னதையும் ஏத்துக்க மாட்டோம். நீங்க அறியாமைனால செஞ்சுட்டீங்கன்னா ஆணவ மலம் இருக்குதுன்னே ஒத்துக்க மாட்டோம். ஆணவ மலம் அறியாமை, நம்ம அறியாமை இருக்குதுன்னு நீங்க இதை அறியாம செஞ்சுட்டீங்கன்னா நீங்க சொன்னது தப்பா சொல்லிட்டு எங்கிட்ட அறியாமைன்னு சொல்லாதீங்க. அதுதான் ஆணவ மலத்தினுடைய கேடு. எனவே ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இருள். அப்படிப்பட்ட ஆணவ மலம் சொல்றார். இந்த ஆணவ மலம் எல்லா அறிவையும் மறைக்க இயலுமோ? இறைவனுடைய அறிவையும் மறைக்குமா? எல்லா பேரறிவுடையவரை ஆகிய இறைவனது அறிவும் மறைக்குமான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். அன்றளவி உள்ளொளியோடு ஆவிடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். அனாதி இதுதான் பார்த்தோம், கடல், தண்ணி, உப்பு. இந்த ஆணவ மலம் அனாதி காலம் தொட்டே உயிரோட இருந்தோம், நம்மளோட இருந்தோம். அது என்ன பண்ணிச்சுக்கலாம், ஆன்மாரிவுக்கு அறிவாய் இருக்கின்ற இறைவனுடைய பேரறிவாகிய ஆற்றலை மறைக்க மாட்டாமல் அவனுக்கு கீழ்பட்டதாக இருக்கக்கூடிய எளிய ஆன்மாவினிடத்து இன்று வரையிலும் அதன் அறிவை அடங்கி முனைத்து நிற்கின்றது. இந்த ஆணவ மலம் அனாதி காலம் தொட்டே உயிரிடத்தில் இருக்கு. ஆனால் அது தன்னை விட வலிமையாக இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் தன்னுடைய ஆற்றலை காமிக்காம யாருக்கு தன்னுடைய ஆற்றலை காமிச்சுதான், தன்னுடைய வலிமை குறைவாக உடைய ஆன்மாவிடத்துல ஆற்றலை காமிச்சிருச்சான். இதுக்கு ஒரு ஓமே சொல்லுவாங்க, ஒரு ஊருக்குள்ள ஒரு ரவுடி சரிங்களா, இந்த ரவுடி என்ன பண்றான், எல்லாத்தையும் போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். இந்த ரவுடியை ஒருத்தர் கொடுமைப்படுத்துறான், தாதா. அவனுக்கு பேரு தாதா. இந்த ரவுடியோடைய செயல் யார்கிட்ட செல்லுபடியாவது? தாதாட்ட செல்லுபடியாது. யார்கிட்ட செல்லுபடியாவது? உலகத்தில் இருக்கிற ஆள்கிட்ட செல்லுபடியாது. உலகத்தில் இருக்கிற ஆட்கள் தான் நாம ஆன்மா. இந்த ரவுடி தான் ஆனாமலாம், தாதா தான் யாரு? அம்மாள். தாதாட்ட இந்த வேலை நடக்கல, யாருக்கு நடக்கும்? ஏங்க அவரு ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தானேங்கிற மாதிரி முடியுமானா முடியாது. அதுக்கு ஊமை. உலகத்தில் ஒரு ஊமை வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆணவ மலம் ஏன் இறைவனிடத்தில் அவருடைய ஆற்றல் செல்லுபடியாகல, உயிரினிடத்தில் மட்டும் ஏன் செல்லுபடி ஆச்சுன்னா, இறைவனுடைய பேராற்றல் இம்மாறு இந்த ஆணவ மலம் என்கிற ஆற்றல் ஒரு சிறு இன்னும் அற்பம். அதனாலதான் யாருக்கும் அடங்காத அந்த ஆணவ மலம் இறைவனுடைய திருவடிக்கு தான் அடங்குங்கிறத நடராஜனுடைய திருவடிக்கீழ் ரகசியம். முயலகன் அமைத்து அடங்காத முயலகனை அடிக்கீழ் கொண்டார், அடங்காத முயலகனை அடிக்கீழ் கொண்டார் அப்படின்பார். எனவே ஆணவ மலம் இறைவனை வலிய காரணத்தினால், அது ஆற்றல் காரணமால ஆணவ மலம் இறைவனை பற்றல, உயிரினுடைய அறிவு ரொம்ப ஸ்தூலமா இருந்தனால உயிரினுடைய அறிவை பற்றியது அப்படின்னு காட்டுறார். இப்படி ஆணவ மலம் நம்மோட குற்றமாய் குணதோஷமாய் கலந்திருக்கின்ற ஆணவத்தை உயிர் அறியாதோ நாம் அறிய முடியுமா அப்படின்றதுக்கு கேள்வி. பலரை உணர்ந்திருந்தும் இருட்பாவைக்கு உண்டு
என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. இந்த ஆணவ மலம் பலரோடும் புணர்ந்திருக்கு, எல்லா உயிர்களையும் கலந்துருக்குது. ஆனாலும் ரொம்ப உத்தமி, ரொம்ப கற்புடையவள், எல்லாரோடையும் கலந்துருக்குது. ஆனா இப்படி ஒரு ஆணவ மலத்தை ஒரு பெண்ணா உபசரிச்சுட்டாரு. இந்த ஆணவ மலம் ஒரு பெண் போல என்ன, எல்லா ஆணவனோடையும் பழகும், ஆனா ரொம்ப கற்புடையவள். அது மட்டும் இல்ல, தாம் பழக மாட்டே தன்னை பத்தி காமிக்கிறது. அப்படி கற்பு, சாதாரண கற்பு இல்ல, ரொம்ப உயர்ந்த கற்பு. என்ன, எல்லாத்தோடையும் பழகுவா, ஆனா யாருக்கிட்டையும் தன்னை காட்டி கொடுக்க மாட்டான். சரி, தன்னுடைய தனக்கு புரிய வேண்டியாவது காமிப்பாளான்னு கேட்டா அவங்ககிட்டையும் காமிக்க மாட்டான். அதான் பலரை உணர்ந்தும். இந்த ஆணவ மலம் என்பது பலரை உணர்ந்தும். இந்த இருப்பாவை, இந்த பாவை ஆணவ மலத்துக்கு என்ன பேரு? இருப்பாவை. இந்த இருப்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. நான் கணவனே இருங்க, எந்த ஆன்மாட்ட சேர்ந்துருக்குதோ அந்த ஆன்மா தான் அதுக்கு கணவன். அந்த ஆன்மாவிட்ட கூட தன்னுடைய கற்பை பத்தி தன்னை பத்தி என்ன பண்ணதான் காட்டிக்காதான். நான் யாரு, நான் இப்படிப்பட்டவன் அப்படிலாம் காட்டாத கற்பு. அதான் சொல்ற, இருப்பாவைக்கு அகையுளாகிய ஆணவம் என்னும் பெண்ணுக்கு பலரை புணர்ந்தும். அவள் உயிர்களாகிய பல கணவர்களோடு கலந்திருந்தாலும் என்றும் எண்ணிலையிலும் கேவலம் சகலம் சுத்தம் ஆகிய எண்ணிலையிலும் கணவருக்கும் தோன்றாத கற்பு உண்டு. சடமாகிய தன்னிலும் உயர்ந்த சித்தாகிய உயிர் கணவருக்கும் தன்னுடைய உண்மை என்பை காட்டிக்கொள்ளாது அதிதீவிர கற்பை உடையது அப்படின்ட்டு இந்த ஆணவ மலத்துக்கு அவ்வளவு முயற்சி சொல்லி கொடுக்குறாரு. இது எல்லாரோடையும் சேர்ந்திருந்தாலும் தான் யாரோட சேர்ந்து இருக்கிறது யார்ட்டையும். அப்ப என்ன, ஆணவ மலங்கிற ஒரு பொருள் நம்மளால அறிய முடியாதுங்கிறத இங்க சொல். எப்ப தெரியும் அப்படிங்கிறதுக்கு சிவபிரகாசத்துல 36வது பாட்டுல விடையளிச்சிருக்கிறார். சிவபிரகாசத்துல 36வது பாட்டுல குருநாதன் உபதேசம் செய்யும் போது நமக்கு ஆணவ மலம் ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு எப்ப தெரியும்னா, குருநாதன் சொல்லும் போது ஆணவ மலம் ஒரு பொருள் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு காட்டுறார். இனி இந்த ஆணவ மலம் இருக்குதுங்கிறத நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளால் தந்தது. ஐயா, இந்த ஆணவ மலத்தை பத்தி பலவாறு பேசி என்னமையா பண்றது. நாம எந்த பொருளையும் அறிந்து கொள்ள முடியாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த பொருள் தான். நாம அறிவு விளங்காததுக்கு யாரு காரணம்? இந்த ஆணவ மலம் தான். அதான் சொல்ற, பன்மொழிகள் ஏங்க ஆணவ மலம் பொண்ணை பெண்ணை போலைங்க, அது இருட்டு கூட தன்னை காட்டாது, இவ்வளவுலாம் ஏன் பேச்சு பேசுறீங்க? பன்மொழிகள் ஆணவ மலத்தை பற்றி பலவாறு ஏன் பேசணும்? உணரும் பான்மை, உணர்கின்ற ஆன்மாவுக்கு அந்த தன்மை தோன்றாத நிலைமை வந்தது யாருனால? இந்த ஆணவ மலத்தினால. இந்த ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, உணர்த்தினா உணர்ந்துக்கும். இப்போ உணர்த்தினா உணர முடியல. புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா, இங்க பாடம் சொல்லிட்டு இருக்கிறோம், எல்லாருக்குமே உணர்த்தினா உணரும். அப்படிதான் ஆன்மாவுடைய லட்சணம். எனக்கு அந்த ஆன்மா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி உணருது, பாடம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி விளங்குது. ஏங்கன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலம். எனக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்கூடாது, அறிவெல்லாம் எல்லாருக்கும் சுவாமி கொடுத்துருக்காரு. ஆனா அறிவுல என்ன குற்றம் இருக்குதுன்னு கேட்டா, அறியாமையினுடைய மறைப்பு. சரிங்களா? இந்த அறியாமையினுடைய மறைப்பு எப்படி வந்தது? எனக்கு சாமியே வேணும்னு அறியாமையை கூட்டி வச்சிட்டாரா? அவர் தான் கூட்டினாரா அப்படின்னா, அவர் கூட்டல. எப்படி செம்புக்கு கழிவு இயற்கையோ, நெல்லுக்கு உமி எப்படி இயற்கையோ, அதுபோல ஆன்மாவுக்கு ஆணவ மலம் குற்றம். இயற்கைன்னு சொல்லிடக்கூடாது, குற்றம், செயற்கை குற்றம். புரியல? ஆணவ மலம் குற்றம். எனவே இங்க ஆணவ மலம் என்கின்ற ஒன்று என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாவுக்கு எந்த பொருளையும் உள்ளவாறு அறிகின்ற ஆற்றலை தடுக்கிறது. அறியாமைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருளை உள்ளவாறு அறிய முடியாம தடுக்குது. அதான் சொல்ற, பன்மொழிகள் என்னன்னா, இதை பத்தி பலவாறு பேசி என்ன, உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது அப்படின்னு இந்த ஆணவ மலத்துக்கு ஒரு அடைமொழி வைக்கிறார், இருளார். உமாபதி சிவத்தோட ஒரு பெரிய அந்த திருவருட்பயனுடைய ஹைலைட் இதுதான். ஆணவ மலமையார் பெரியார், இவர் ஒரு உயர்ந்தவர் சரிங்களா அப்படின்ட்டு இவருக்கு ஒரு அடைமொழி, இருளார் தந்தது. இருள் தந்ததுன்னு சொல்லல, இருளார் தந்தது அப்படின்னா இந்த இதுக்கு எப்படி சொன்னா புரியும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு திருவாசகத்துல ஒரு இடத்துல
காலனார் உயிர் கொண்ட பூங்கடலாய். காலனார் உயிர் கொண்ட பூங்கடலாய். கங்கையாய் அங்கி தங்கிய கையாம் ஆளும் ஓலமிட்டடல் அம்மலக்கே மரக்கணேனை வந்திடப்படியால் சேலும் நீளமும் நிலவே வயசூர் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அப்படி காலங்கிறவன் யமன். யமனுக்கு என்ன விகுதி போட்டிருக்கிறாரு? காலனார். ஏன் காலனார்? எல்லாருடைய உயிரையும் எடுக்கிறதுனால இது கொஞ்சம் மரியாதை. புரியல? ரெண்டாவது காலன் ஆறுயிர். காலனார் உயிர், காலன் ஆறு. காலனுக்கு ஆறுயிர். அவன் எல்லாருடைய உயிர் எடுக்கிறவன். அவருடைய உயிரையே எடுத்தவர் சிவபெருமான். இல்ல அப்ப காலனார் நம்ம அது மாதிரி இருளார். மிஸ்டர் ஆணவமலம். மிஸ்டர் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு தேடியெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்மகிட்ட இருக்குதுங்கிறதுக்கு கை புண்ணுக்கு கண்ணாடியெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இதுக்கு 8 வகையான கிளை இருக்கு. நம்மளை நாமளே மதிச்சுக்கிட்டோம்னா ஆணவமலம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இது ஒன்றை மட்டும் வச்சுங்க. நம்மளை நாமளே மதிச்சுக்கிட்டோம்னா என்னதுங்க? ஆணவமலம் இருக்கு. உதாரணத்துக்கு நீ சமையல் எல்லாம் செஞ்சுட்டோம். யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். சரிங்களா? இப்படி சமையல் கட்டுல இருந்து காலம் தூக்கிட்டோம். ஆணவமலம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிருக்கு. இந்த மாதிரி நிறைய கிளை இருக்கு. ஆணவமலத்துக்கு தமிழகம் இன்னும் கிளைகள் உண்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கிளைகள் உண்டு ஆணவமலத்துக்கு. சரிங்களா? நான் மட்டும் சிரிச்சாவே ஆணவமலம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்றாரு. சரிங்களா? 2020 என்ன யாராவது ஏதாவது பண்ணிட்டா எப்படின்னீங்கன்னா போச்சு, உங்களுக்கு ஆணவமலம் இருக்குயா. புரியல? அப்புறம் இல்லாதவங்க இருக்கிறதா கற்பிச்சுக்கிறது. நான் வந்தேன்னா இப்படித்தான் இருப்பேன். யானை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அப்படின்னா இவர் வந்தா அந்த செண்டு வாசம் வருங்க, அவர் வந்தா அந்த செண்டு வாசம் வருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் அடையாளப்படுத்திக்கிறார் தன்னை. என்னட்டுங்க? நான் இந்த செண்டு போட்டு வர்றேன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? ஆணவம். புரியல? தனக்குன்னு ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டா அங்க என்ன இருக்குது? ஆணவம். பிராண்ட். நம்ம பாஷையில சொல்லணும்னா பிராண்டட் ஆகிட்டோம்னா நமக்கு இதெல்லாம் அந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கான சிவச்சின்னம். இதை நீங்க உங்களை மதிச்சுட்டா போறீங்க, காட்டிக்கிறக்கா போட்டுக்கிறீங்க. உத்தராட்சத்தை நான் சிவனடியான்னு எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு போட்டுக்கிறீங்களா? இறைவனுடைய அடிகளன் அவரை அனுபவிக்கிறதுக்காக போட்டிருக்கீங்களா? திருநீரும் கண்டிகையும் அடுத்தவங்களுக்காக போட்டிருக்கீங்களா, உங்களுக்காக போட்டிருக்கீங்களா? நம்மளுக்காக போட்டுக்கணும். ஆணவ மலம் இல்லை. புரியல? இதை போட்டு ஏதாவது பில்டப் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆணவ மலம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தவங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அவர் அடையாளம் காட்டுறவங்க வந்துங்கய்யா, அடுத்தவங்க இவர் பட்டையை விட்டுருக்காரு, உத்தராட்சம் போட்டிருக்காரு, அடையாளம் காட்டுறாங்க. அது யாருக்கு அடையாளப்படுத்திக்கிறது யாரு? நீங்க பாக்குறது நீங்க நினைச்சுக்கிறதுக்காகலாம் முக்கியம் இல்ல. சரிங்களா? நீங்க நான் வரும்போது அவர் அந்த செண்டு வாசம் வரும் அப்படிங்கிற அவர் நினைச்சுக்கிறது இல்ல. நான் வந்தேன்னா இந்த செண்டு வாசம் அடிச்சுக்கிறல்ல, என்னோட பிராண்ட் அடிச்சுக்கல, நான் டாமி கேர்ள் தான் அடிப்பேன். அடிச்சுக்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு செண்டை தான் அடிப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, இவர் வந்தார் நான் இந்த செண்டு வாசம் வரணும் அவங்களுக்கு தெரியும். அது ஆணவ மலம் இல்லை. நமக்கு என்ன பண்ணிக்கிறோம்? நான் இந்த மாதிரி தான் போடுவேன். நான் கடையில போறோம், பொட்டு வச்சா இந்த மாதிரி பொட்டு தான் வைப்பேன். என்னோட பொட்டு அடையாளம் தெரியுமா? நான் இப்படி நீட்டி தான் வைப்பேன், எப்பயும் இப்படிதான் வச்சிருப்பேன் பொட்டு. இதெல்லாம் நாம அடையாளப்படுத்திக்கிறது. அடுத்தவங்க பாக்குறதுக்காக இல்லையா, நம்மளாலே அடையாளப்படுத்திக்கிட்டு. அடையாளப்படுத்துற பொருள் இல்ல, நம்மளை அடையாளப்படுத்திக்க போடுறோம். அப்படி இல்லை, இது சிவச்சின்னமா அணிகிறோம். அடையாளப்படுத்துறதுக்காக போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஆணவமலம் தான். எனவே இங்க இருபாயிருவதுல ஆணவ மலத்தோடைய செயலையெல்லாம் அதாவது விகற்பம், கற்பம், விசித்திரம், குரோதம் அப்படின்னு பல வகையா, மோகம் அப்படின்னு காட்டியிருக்கிற 8 வகையான கிளை. அது இருபாயிருவது படிக்கும்போது படிப்போம். சரி, இங்க 27வது குறள் பாருங்க. இருள் என்றே துன்பு என் உயிர் இயல்பே போக்கும் பொருள் உண்டே ஒன்றாக போம். இந்த அறியாமை அனாதியே உள்ளதே, ஆணவமும் அனாதியா? அனாதியாக இருந்தால் அது உயிரோடைய குணமா?
அது உயிரினுடைய குணமா குற்றமா? ஒரு பொருளுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இயற்கைன்னு சொல்லிட்டே வரும்போது டப்புனு ஆணவம் என்ன வந்துச்சு? இயற்கைன்னு வந்துச்சு இல்ல. செம்புக்கு கழிவு இயற்கை, நெல்லுக்கு ஊமி இயற்கை. ஆனா ஆணவ மனம் உயிருக்கு இயற்கை கிடையாது, அது குற்றம். புரியல? ஆணவம் உயிருக்கு இயற்கை எதுன்னு கேட்டா அறிவு. உயிருக்கு இயற்கை அறிவு, ஆணவ மனம் என்பது குற்றம். சரி, இந்த குற்றம் என்பது சொல்ற உயிருக்கு இந்த அறியாமை அனாதியே உள்ளது. அதனால் ஆணவமும் அனாதியே அனாதியா அனாதியாக இருப்பேன். இது உயிரின் குணமா? அனாதின்னு சொல்லிட்டு என்ன ஆயிரணும்? உயிரின் குணம். அதுக்கு பதில் இருள் இன்றே துன்பு என் உயிர் இயல்பே போக்கும் பொருள் ஒன்றே ஒன்றாக இருள் இன்றே. இது முதல் பொருள் செய்யணும். அக இருளாகிய ஆணவம் ஒன்று இல்லைன்னா இருள் இன்றே, ஆணவம் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கேன். உயிர் இருள் இன்றே துன்பு ஏன்? கேள்வி. ஏன் துன்பம் வந்துச்சு? எந்த துன்பம்? பிறவியாகிய துன்பம் ஏன் உண்டாகும்? உயிர்களுக்கு துன்பம் ஏன் உண்டாகிறது? அதற்கு காரணமான பொருள் இதை தவிர வேறு இல்லை. இருள்னு ஒன்று இல்லைன்னா உயிருக்கு ஏன் துன்பம் வந்துச்சு? அப்ப ஆணவமாகிய ஒரு பொருள் இல்லைன்னா உயிருக்கு துன்பம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உயிர் இயல்பு நீங்க என்ன சொல்றீங்க? அது உயிருடைய இயல்புன்னு வச்சுக்கிட்டா, இந்த ஆணவமானம் அனாதிய உயிருடன் இருப்பது பற்றி அதன் குணம் என்று கொண்டால், குணம் வச்சுக்கிட்டா போக்கும் பொருள் உண்டு, அதனை போக்கும் பொருளாகிய திருவருளால் அது நீங்கவே இருளாகிய குணம் கெடும்போது குணமாக குணியாகிய உயிரும் அதனோட கெட்டு ஒளி ஒன்றே. சித்தியால போன வாரம் தான் படிச்சோம். உயிருக்கு அது இயற்கைன்னு வச்சுக்க, குணம்னு வச்சுக்க. உயிருக்கு ஒரு நாள் என்ன ஆகுது? இறைவன் என்ன பண்றாங்க? திருவருள் கூடும்போது ஆணவ மலம் நீங்குது. ஆணவ மலம் நீங்குது. ஆணவ மலம் அழிஞ்சு போகுதுன்னா உயிர் அழிஞ்சு போயதும் இல்ல, குணம் அழியும் போது பொருளும் அழிஞ்சு. தண்ணீர் குளிர்ச்சி அதோட குணம். அதோட குளிர்ச்சி போச்சுன்னா தண்ணி எங்க இருக்குமா? என்னவா இருக்கும்? ஆவியா, இல்லாட்டினா பனிக்கட்டியா இருக்கும், தண்ணியா இருக்காது. அப்ப எப்ப குணம் நீங்குதோ அப்ப அங்க என்ன இருக்காது? பொருள் இருக்காது. இப்ப நீங்க ஆணவ மலம் ஒண்ணு நீங்குச்சுன்னு சொன்னா ஆணவ மலம் நீங்கிறப்ப என்ன இருக்காது? உயிர் இருக்கு. அதனால என்ன சொல்லுங்க? இருள் இன்றே துன்பு ஏன். இருள் இல்லைன்னா ஆணவ மலம் ஒண்ணு இல்லைன்னா உயிருக்கு ஏது துன்பம்? ஏங்க அது உயிருக்கு இயல்புங்க, அது உயிருக்கு இயல்பு. இயற்கைன்னு சொன்னா அது என்ன ஆகும்? போக்கும் பொருள் உண்டு. திருவருள் போக்குகின்ற காலத்து, அதாவது அதனை போக்குகின்ற பொருளாகிய திருவருளால் அது நீங்க அந்த ஆணவ மலம் திருவருளால் ஒரு காலத்துல நீங்க போச்சுன்னா நீங்கிற காலத்துல ஒன்றாக போ இருளாகிய குணம் கெடும் பொழுது குணியாகிய உயிரும் நித்த பொருளும் அதோட கெட்டு ஒளியும் அவசித்தாந்தமாகும். சிவபிரகாசத்துல 88வது பாட்டு என்ன சொல்லுது? அழிந்திடும் பாசம் எண்ணின் நித்தம் என்று உரைத்தல் வேண்டா, அழிந்திடாது எண்ணின் ஞானம் அடைவது கருத வேண்டா. அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடாது, ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா விடைந்திடாவே. அழிந்திடும் பாசம் என்று நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். பாசம் ஆணவமலம் அழிஞ்சு போயிருன்னு சொன்னீங்கன்னா அது என்னன்னு சொல்லக்கூடாது? நித்த பொருள் சொல்லாது. அழிந்திடாது எண்ணில் ஆணவமலம் அழியாதுன்னு சொன்னீங்கன்னா ஞானம் அடைவது கருத வேண்டாம். அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். அழிந்திடாது எண்ணில் ஞானம் அடைவது கருத வேண்டாம். அப்ப என்னையா சொல்ல வர? அழிந்திடும் சக்தி, அழிந்திடும் சக்தி எது போல? ஒளியின் முன்னர் இருளும் அழிந்திடும். ஒளியின் முன்னர் இருளும். ஒளி முன்னாடி இருள் இல்லை. இப்ப இருள் இருக்கா இல்லையா? இருக்கு. எதுக்குள்ள அடங்கி இருக்கு? ஒளியின் முன்னர் இருளும் அடங்கிடும், அழிந்திடும். புரியல? என்ன பண்ணாது? இந்த இருள் ஒளிய அடக்காது. அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா விடைந்திடாது. சக்தி அதோட இருளுடைய சக்தி தான் அழிஞ்சிருக்கோ தவிர அந்த பொருள் அழிஞ்சு போச்சா? இல்ல. அழிஞ்சு போகாது மட்டும் இல்ல, அந்த இருளுடைய சக்தி வெளிப்பட்டும் தோன்றாது. ஆணவமலம் இருள், ஆணவமலமாகிய இருள் ஒளி சிவமாகிய ஒளியின் முன்னர் என்ன ஆகாது? அடங்கி நிற்கும். அதே சமயம் அதனுடைய ஆற்றல் வெளிப்பட்டும் இருக்காது. அதனால் இந்த பாடல்ல அப்படி ஒரு செய்தி சொல்ற பாருங்க.
இருளின்றே துன்பு என் உயிர் இயல்பில் போக்கும் பொருளுண்டே உண்டாகி போக்கு. இதுக்குதான் சிவஞான முனிவர் சொல்லும் பொழுது எல்லா அனர்த்தங்களுக்கும் மூல காரணம் இந்த ஆணவ மனமே. எல்லா அனர்த்தங்களுக்கும் மூல காரணம் இந்த ஆணவம். நாம என்னென்ன கேடெல்லாம் அடையிறோமோ அத்தனை கேட்டுக்கு என்ன காரணம்? பிறப்பு இறப்பு துன்பம் இன்பம் நீங்க என்னென்னலாம் அனுபவிக்கிறீங்களோ அத்தனை கேட்டுக்கும் அனர்த்தங்களுக்கு என்ன காரணம்? ஆணவ மலம் ஒண்ணு இல்லைன்னா நமக்கு பிறப்புன்னு ஒண்ணு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உயிருக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு தான் இத்தனை பிறப்பு. அதனால இருளின்றே துன்பை உயிரில் போக்கும் பொருள் ஒன்றாகி போகும். அப்படி கேட்ட உடனே இந்த உயிர் நடத்த ஆணவ மலம் எப்போது சேர்ந்தது? இந்த உயிர் நடத்த ஆணவ மலம் எப்போது சேர்ந்தது? ஆசு ஆதியே அனைவ காரணம் என் முத்தி நிலை பேசாது அகவும் இனி. ஐயா, ஆணவம் மலம் என்ற உயிர் குற்றம். ஆசுனா ஆணவ மலம் குற்றம். ஆசுங்கிற வார்த்தைக்கு பொதுவா என்ன பொருளுங்க? குற்றம். ஆசிரியர் குற்றத்தை நீக்குபவர். ஆசு இரியர் குற்றம் நீக்குபவர். குரு குற்றத்தை போக்குபவர். கூரு கூனா குற்றம், ரூனா போக்குதல், குற்றத்தை போக்குபவர். அப்படி ஆசுங்கிறது இங்க என்னன்னா ஆணவ மலமாகிய உயிர் குற்றம். ஆதியே ஆசு ஆதியே ஒரு காலத்தில் தோன்றியது என்று சொன்னார். ஆணவ மலம் என்ன பண்ணுச்சு? நீங்க அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஆணவ மலம் என்ன பண்ணுங்க? ஒரு காலத்துல தோன்றிச்சு வச்சுக்கலாம் உயிர்கிட்ட. போன பாடல் என்ன சொன்னாரு? இந்த ஆணவ மலம் என்பது உயிரோட அனாதியே இருக்கக்கூடிய குற்றனார். ஒரு சமயத்தார் கேட்கிறான், அதை ஏங்க நீங்க ஆணவ மலம் அனாதியே இருக்குங்கிறீங்க? ஆணவ மலம் ஒரு நாளை தோன்றிச்சு வச்சுக்கலாம். ஆசு ஆதியே அனைவ காரணமே இந்த உயிரோட வந்து ஏன் சேர்ந்துச்சு? ஒரு கேள்வி. இல்லைங்க, சும்மா அது காரணம் இல்லாம சேர்ந்துச்சு. சும்மா காரணம் இல்லாம வந்து சேர்ந்துச்சு. ஆசு ஆதியே அனைவ காரணம் என் முத்தி நிலை பேசாது. அப்படின்னா முத்தி நிலையில வந்து இந்த ஆணவம் பற்றாததுக்கு என்ன உறுதிப்பாடு? ஆரம்பத்துல இந்த ஆன்மாட்ட ஆணவ மலம் இல்லை, எந்த காரணமும் இல்லாம இந்த ஆணவ மலம் தான் ஆன்மாட்டம் பற்றிடுச்சு. இப்ப பிறப்புக்கு வந்து கண்மமாயை அனுபவிச்சது. கண்மமாயை அனுபவிச்சு துன்பத்தை எல்லாம் நீங்கி மீண்டும் சுத்த நிலைக்கு பெருமாட்ட திருவடிக்கு போயிடுச்சு. அங்க வந்து ஆணவ மலம் பற்றாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு என்ன சொல்றார்? அனைவ காரணம். அவ்வாறு பற்றியதுக்கு என்ன காரணம் என்று சொன்னோம்னா என்ன காரணம்? காரணமின்றி காரினிகளால் காரணமின்றியே பற்றியது என்று கூறினார். ஏன்னா ஒரு காலத்துல இந்த ஆணவ மலம் தோன்றியது என்று கொண்டால் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உயிரை பற்றியது என்று கூறினார். உயிர் தானும் பற்றாது, ஆன்மாவும் பற்றாது, இறைவனும் கூட்ட வல்லவர் அல்ல. 3 ஆப்ஷன். என்ன 3 ஆப்ஷன்? ஆணவ மலம் போய் தானா பற்றி, ஆணவ மலத்தை போய் தானா போய் உயிர் பற்றிச்சு. முதல் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், ஆணவ மலம் போய் உயிரை பற்றிச்சு. உயிர் போய் தானா ஆணவ மலத்தை பற்றிச்சு, ஆணவ மலம் உயிரை போய் பற்றிச்சு. 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன், இறைவனே ஆணவ மலத்தை கூட்டிட்டான். 3 ஆப்ஷன் வச்சுட்டேன். கேள்வி 3 ஆப்ஷன் என்ன பதில் வரும்? ஆணவ மலம் அறிவுடையதா? ஆணவ மலம் அறிவுடையதா? அறிவில்லாத பொருள் எப்படி தானா உயிர்கிட்ட போகும்? கேன்சல். உயிர் போய் பற்றிக்கிச்சுங்க, ஆணவ மலம் போய் பற்றல, உயிர் போய் பற்றிச்சு. உயிருக்கு தானாக போகின்ற ஆற்றல் இல்லை. உயிருக்கு தானா போற ஆற்றல் இல்லை. அது கேன்சல். 3வது ஆப்ஷன் தான் நல்லா இருக்குது. இறைவன் தான் கூட்டனான்னு வச்சுக்குவேன். அப்படின்னா அவர் குற்றத்தை கூட்ட மாட்டார். குற்றத்தை கூட்ட மாட்டார். அப்ப என்னங்க சொல்ல? ஆணவ மலம் அனாதி, இயற்கை, அதோடைய குற்றம், இயற்கை குற்றம். சரிங்களா? அப்போ ஆணவ மலத்தை இறைவனும் கூற்றல, உயிரும் போய் பற்றல, ஆணவ மலமும் உயிரை போய் பற்றல. இது ஒரு அருமையான உண்மை. சிவபிரகாசத்துல 24வது பாட்டுல சொல்றார். படைத்தது ஒருபடியின்றி பறவை பசு நரராய் பண்ணியதேன். படைத்தது பறவை பசு படைத்தது ஒருபடியின்றி பறவை பசு நரராய் பண்ணியது என். முன்னை வினை
பான்மை என்ப. எடுத்த வினை உருவது உயிரே தானே இருவினைக்கு தக்க உடலை எய்தும் எண்ணில். ஐயா, எடுத்த வினை உருவது உயிர். உயிர் தானே வினை அனுபவிக்குது. அதனால என்ன பண்ணுது? தானே அதுக்கு தகுந்த வினை எடுத்துக்குமான்னு கேட்டா எடுத்துக்காது. ஏன்? சடத்திரளும் அகர்த்தாவாய் அறிவுண்டில்லா தன்மையினும் கூட ஒரு சங்கை என்றே. இந்த ஆன்மாவுக்கு தானா விளங்குற அறிவில்லை. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி வச்சுக்க. நான் குருடன், சரி குருடன் இல்லை புடவன், சரிங்களா? நான் நடக்கிறதுக்கு எனக்கு கோல் வேணும். கோல் அங்க இருக்குது, நான் போய் நடந்து எடுக்க முடியாது. என்னோட நிலைமை கோலும் தானா வராது. சரிங்களா? வாய்ப்பு என்ன வாய்ப்பு? யாராவது கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு. சரிங்களா? ஆன்மாவோட நிலைமை முடவ மாதிரி, சடத்தோட நிலைமை கோடு மாதிரி, இறைவனுடைய உபகாரம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. நம்ம அறிவு இல்லாம முடப்பட்டு இருந்தோம். அறிவு விளங்காம முடப்பட்டு இருந்தோம். அறிவு முடப்பட்டு இருந்து நமக்கு நாம சாமி என்ன பண்றாங்க? கோல் கொடுத்தாரு. என்ன கோல் கொடுத்தாரு? உடம்புங்கிற கோல கொடுத்தாரு. இல்ல, அதுதான் இங்க சொல்ல வர செய்தி. அப்போ ஆசு ஆதியில் அனைவ காரணமே முத்திநிலை பேசாதகவும் பிணி. எனவே ஆணவ மலம் உயிரிழை குற்றம். அது தானாக பற்றியதற்கு என்ன காரணம் அப்படின்னா காரணமின்றி பற்றாது. காரணமின்றியே பற்றுதுன்னு சொன்னுச்சுன்னா உயிரினுடைய முக்தி காலத்திலும் காரணமின்றி இந்த ஆணவமலம் ஆகிய உயிர் நோய் வந்து ஆன்மாவை தனக்குள்ளே அகப்படுத்தும். இப்போ இது எதுக்கு சொல்ல வராதுன்னு கேட்டீங்கன்னா ஆணவ மலம் இல்லைன்னு பேசக்கூடிய சமயவாதிகளுக்கான பதில் இது. ஆணவ மலம் இல்லைன்னு வச்சுக்கங்க. இப்போ நீங்க கண்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, வினை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. உடம்பு கொடுத்தார், உடம்பின் வாயிலாக வினை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வினை கழிஞ்சிச்சு, உடம்பு விட்டு நீங்கியாச்சு, இறைவனுடைய திருவடிக்கு போயாச்சு. சரியா? இப்ப மீண்டும் வினை வந்து பற்றாதா? ஏன் பற்றாது? பற்றதுக்கான ஒரு மூல காரணம் இருக்கிறதுனால வினை கூட்டுறாரு. இப்ப இறைவன் மூல காரணம், ஆணவமலம் ஒரு மூல காரணம் இல்லை. நாம ஏன் வினையை கூட்டணும்? பொதுவா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஆணவமலம் ஒண்ணு இல்லை. சிவபெருமான் நேரம் போகாம வினையை வந்து கூட்டினாரா? ஏதோ சும்மா இருக்கிறதுக்கு இந்த ஆன்மா அனுபவிச்சுட்டு இருக்கட்டும் பாவம் அப்படின்னு கூட்டினாரா? இல்லையே. புரியல? அப்ப எதுக்காக கூட்டினார்? ஏதோ ஒரு துன்பம் இருக்குது, அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு உதவிக்காக ரெண்டு பொருளை கொடுத்துருக்காரு. அப்ப இங்க அந்த 28வது பாட்டுல ஆணவமலம் என்பது உயிரினுடைய குற்றம். நீ 29வது பாடல் இந்த ஆணவமலம் எப்படித்தான் நீங்கும்? அனாதி சேர்க்கையான இந்த ஆணவமலம் எப்படித்தான் நீங்கும் ஐயா அப்படின்னு கேட்டா ஒன்று மிகினும் ஒளி கவராதே உள்ளம் என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் உள்ளம் ஒளி கவராதே என்றும் அகலாது இருள். ஒன்று மிகினும் உள்ளம் ஒளி கவராதே இருள் என்றும் அகலாது. அதாவது ஒன்று மிகினும் ஒரே பொருளாகிய ஆணவமல மறைப்பு மிக்க நிகழினும் உயிரானது ஏகதேச மலநீக்கத்திற்கு காரணமான ஏகதேச உடையாகிய மாயையை பற்றவில்லை என்றால், ஐயா இந்த உடம்பு எதுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு? நமக்கு தெரியும். இப்ப சைவ சித்தாந்தம் புராணம் படிக்கிறதுனால உடம்பு எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியும். உடம்பு கொடுத்துருக்கிறது எதுக்குன்னு கேட்டா நீ ஆணவ மலத்திலிருந்து நீங்கிறதுக்காகத்தான் அந்த மாயை உன்னை இறைவன் கூட்டியிருக்கிறார். அப்படி கொடுத்ததை சரியா நீ பற்றலைன்னா என்னைக்கு உனக்கு முக்திங்கிறதே கிடையாது. இந்த உயிரை வந்து இறைவன் வந்து உடம்போட கூட்டினதுக்கான நோக்கத்தை நீ சரியா விளங்கிக்கலைன்னா இந்த உடம்பை விட்டோ இந்த பிறப்பை விட்டு நீ என்ன பண்ண முடியாது? நீங்க முடியாது. அதை எப்படி வச்சுக்கலாம் பாருங்க. ஒன்று மிகினும் உள்ளம் ஒளி கவராதே. இந்த ஆணவமலமாகிய மறைப்பு உயிர்கிட்ட இருக்கும்போது அந்த மறைப்பு நீங்குவதற்கு நமக்கு அதற்கு நீக்கத்துக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார். அந்த பொருள் என்னதுங்க? மாயை. இந்த மாயைங்கிறது ஒன்றை கொடுக்கிறார். அது சொல்ற ஏகதேச மல நீக்கத்துக்கு காரணமான ஏகதேச ஒளியாகிய மாயையை பற்றவில்லை என்றால், கவராதே என்றாங்க, பற்றவில்லை என்றால் அகையுளாகிய ஆணவமலம் முழுமல நீக்கத்திற்கு காரணமான பேரொழியாக திருவள் கிடைத்த போதும் உயிரை பிடித்திருக்க ஆணவமலம் நீங்காது. அதாவது திருவருளே கிடைச்சாலும் இந்த மாயை பற்றி தான் நீங்க திருவருளை படிக்க முடியும். உடம்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? திருவருளை நம்ம அறிய முடியாது. இப்ப இந்த உடம்பை வச்சு திருவருளை பெற முடியாது.
இந்த உடம்பு சிவனை காட்டுமா? காட்டாது. ஆனா அங்க போறதுக்கான கருவி இதுதான். இது என்ன பண்ணணும்? கால் இல்ல, கையில கோல் கொடுத்தாரு, கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நடக்க நடக்க கோல் ஊண்டி ஊண்டி நடந்துகிட்டே இருந்தேன். நடக்க நல்லா ஆரம்பிச்சிட்டேன். கோல் இருக்கு. கோல் போல மாயை தூக்கி போட்ட வேண்டியதான். புரியுங்களா? விளக்கு கொடுத்தாரு, வெடிக்கிற வரைக்கும் விளக்கு வச்சுக்கிட்டு வெளிச்சத்துக்கு வர வரைக்கும். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் விளக்க பிடிச்சிக்கிட்டே தெரியறதா? விளக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிச்சம் கொடுத்தே இருக்கிறதா? அப்படியா? வெடிகிற வரைக்கும் விளக்கு எதுங்க? மாயை. இந்த உடம்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவருளை பெறுகின்ற வரைக்கும் இந்த உடம்பு நமக்கு தேவை. திருவருளை அனுபவத்துக்கு பெறுகிற வரைக்கும் இந்த உடம்பு. அதனாலதான் உடம்ப வளர்த்தணும்னு சொன்னார். உடம்ப வேணும் வளர்த்தணும்னா அதுங்க வேணும். வளர்த்தணும்னா வேற மாதிரி வளர்த்துட்டு போறதே இல்லை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா அது அப்படி வளர்த்துறதுக்கு அது சொன்ன காரணம் உடம்பை பேண வேண்டும். என்ன? இடர்பாடு இல்லாம, நோய் இல்லாம சரியா வருமுன் பார்த்து இது 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 நம்ம உடம்புக்கு ஆகாது, இதெல்லாம் தவிர்த்துன்னு இதெல்லாம் பூசைக்கு தடை இல்லை. பூசை செய்யறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதையெல்லாம் விடணும்னு நினைப்பு வரும். எப்போ வரும் கேட்டீங்கன்னா, பூசை மேல காதல் வந்துருச்சுன்னா, பூசையில பெறக்கூடிய அனுபவம் இன்பம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா, ஒரு நாள் அந்த பூசையை சரியா செய்ய முடியல. காலையில் எழுந்திரிச்சு ஏன் 1 மணி வரைக்கும் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன், படம் பார்த்துட்டு இருந்தேன், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், காலை எழுந்திரிக்கவே முடியல. அப்படி இப்படின்னு எழுந்திரிச்ச ஒரே மயக்கம், ஒரே கிருன்னு இருக்குது, ஒரே டயர்டா இருக்குது. பூசை எப்படி பண்ணேன்? அறகுறையா பண்ணேன். பூசையில அனுபவிக்க வேண்டிய இன்மை எனக்கு கிடைக்கல. என்ன தோணுச்சு? என்னையா பூசை பண்ணணும்? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நேற்று இப்படி பண்ணியிருக்க கூடாது. நல்லா மயிர் முட்டை நல்லா புரோட்டா சாப்பிட்டாச்சு நைட்டு. காலையில் எழுந்திரிச்சேன், சரிங்களா? வயிற்றை ஊட்டுது, ஒன்றும் பண்ண முடியல. சரிங்களா? என்ன பண்ணது? பூசைக்கு உட்காந்து காலையில் பூசை முடிச்சா அவங்க எல்லாம் காலை கடலாம் முடிச்சாச்சு. வந்து உட்காந்து வயிற்றை பெரட்டது, ஒன்றும் வலி. பூசை என்ன முடிச்சாச்சு. ஒழுங்கா நைட்டு அளவா தின்னுக்கலாமா? இந்த புரோட்டா உள்ள தள்ளி இருக்கணுமா? சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். புரியுங்களா? நல்ல இன்பமா பாடணும், நல்ல இன்பமா பேசணும். சரிங்களா? சாமி திருமுறை பாடணும், கல்யாணத்துக்கு போகணும். சரிங்களா? நல்ல சாப்பாடு போடுறாங்க. ஊத்தாப்பம் என்ன, இட்லி என்ன, பொங்கல் என்ன, மெதுவடை என்ன, சாம்பார் என்ன, சட்னி என்ன, வகை வகையை இலையில ஒரு 20 ஐட்டம் அடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? காணாதான் கண்ட மாதிரி எங்கே மேஞ்ச மாடு கம்பளம் மேய்ஞ்சுதாங்கிற மாதிரி போய் 20 உள்ள தள்ளு அப்படின்னு தள்ளிட்டு போய் மேடையில் உட்காந்து, சரிங்களா, தேவாரம் பாடு, திருமுறை பாடு, ஏப்பந்தான் வரும், தேவாரம் வராது. சரிங்களா? நிறைய பேர் அன்பின் காரணமா கேட்பீங்க, என்னங்க ஏன் இது சாப்பிட மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், எதை கேட்டாலும் வேண்டாங்கன்னா, இது வரணும்னா இங்க உள்ள எல்லாம் நிரப்பணும்னு வச்சுங்க, வெறும் காத்து தான் வரும். பாட்டு வராது, பேச்சும் வரவே வராது. எது தேவையோ இது எனக்கு இன்பம் தருது. உங்களுக்கு அது இன்பம் தருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வேண்டாம். இறைவனை இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும், தயிரை சாப்பிடணும், ஸ்வீட்டை சாப்பிடணும், எல்லாம் ஆசையா சாப்பிட்டோம்னா இப்படிதான் பேசணும். இந்த இன்பமா தெரிஞ்சுன்னா அதை இன்பமா கருத மாட்டீங்க. புரியல? அது இன்பமா தெரிஞ்சுன்னா இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. எந்த இன்பம் வேணும்? சாய்ஸ் யுவர்ஸ், சாய்ஸ் யுவர்ஸ். எது வேணா எடுத்துக்கப்பா. சாமி வந்து என்னத்தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்றதா? நோ கண்டிஷன், நோ கண்டிஷன்ஸ் அப்ளை. சாமிகிட்ட பொறுத்தவரை என்னதுங்க? எப்பயும் பேச்சுலர், நோ கண்டிஷன்ஸ் அப்ளை. உனக்கு எப்படி தோணுதோ அப்படி குணவழி விட்டு இருக்கு. எனவே இந்த உடம்பு என்பது அழிந்து போகக்கூடிய உடம்பு தான். உடம்பால் அழியின், உயிரால் அழிவது. உடம்பு அழிந்து கொண்டு வந்ததுன்னா உயிருக்கான தேவை அழிஞ்சு போயிடும். உயிர் நீங்க உடம்பு சரியில்லாமல் தெரிஞ்சு போயிடும். நம்மளால ஊக்கமா படிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உடம்பு வலிக்குது, உடம்பு சரி, இப்படிதான் நினைக்க தோணும். புரியுது? அப்போ இந்த உடம்பு கொடுத்திருக்கிறது இதுக்குத்தான் கொடுத்துருக்கு நீ தெரிஞ்சுக்கலைன்னா என்னைக்கும் உன்னை விட்டு ஆணவமலம் என்று ஒன்று நீங்க போறதே இல்லை. இங்க பாட்டு சொல்லுங்க கருத்தான், ஒன்று மிகினும் மொழி கவராதே, அதாவது ஒன்று மிகினும் உள்ள மொழி கவராதே. ஆணவமலமாகிய மறைப்புக்கு இந்த உயிருக்கு கொடுக்கப்பட்ட மாயைங்கிற ஒரு பொருளை உயிர் பற்றவில்லைன்னா
அகையிருளாகிய ஆணவமலம் எந்த காலத்திலும் உயிரை விட்டு நீங்காது அப்படின்னு காட்டினார். இனி இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னு காட்டீங்கன்னா, இந்த ஏகதேச விளக்கம் தரும் மாயையின் சார்பு நிரந்தரமா, அது நம்மளுக்கு என்னைக்குமே விட்டு போகாதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு இந்த குறள் விடிவாமலவும் விளக்கு அணைய மாயை வடிபாதி கண்மத்து வந்து போன குறள்ல சொன்ன மாதிரிதான். விடியும் அளவும் விளக்கு அணையனா ஓம உருவு போல, விடிகிற வரைக்கும் விளக்கு போல. எது? இந்த உடம்பு. விடிவாம் அளவும் விளக்கு அணைய, சூரிய ஒளி வரும் வரை கண்களுக்கு ஏகதேச விளக்கம் தந்து உதவும் விளக்கு போல். இந்த விளக்கு எல்லா பொருளையும் தெளிவா காட்டாது, அறகுறையாத்தான் காட்டும். அதுபோல இந்த உயிருக்கு உடம்பு எல்லா பொருளும் என்ன பண்ணாது, தெளிவாலாம் காட்டாது. பொருளை மயங்கி எறிகிற மாதிரி தான் காட்டும். உயிர் எல்லா பொருளையும் எப்படிதான் அறியும், மயங்கி தான் அறியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவமலம் இருக்கிறதுனால இந்த உடம்பு என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருளை பார்த்தாலும் மயங்கிதான் அறியும். அப்ப ஆணவமலம் நீங்கிற அதை சொல்றாரு. விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை, உயிருக்கு ஏகதேச விளக்கம் தந்து உதவுவது மாயா காரியங்கள். வடிவாதி கண்மத்து வந்து இவை தனு முதலானவையாய் உயிர்களுக்கு வினைக்கேற்ப வெவ்வேறாய் இறைவனானையால் வந்து பொருந்தும். அப்போ நமக்கு உடம்பு, கல்வி, உலகம், அனுபவ பொருள் அனைத்தும் வினைக்கு தகுந்து கொடுப்பார். உடம்பு எப்படி கொடுப்பார்? வினைக்கு தகுந்தவாறு. நமக்கு கல்வியில் எப்படி கொடுப்பார்? வினைக்கு தகுந்தவாறு. நமக்கு உலகத்தை எப்படி கொடுப்பார்? கல்வி. இப்ப நீங்க உலகம்னா என்னதுங்க? நாம வாழ்ற இடம். 4 நண்பர்களோட வாழ்ற மாதிரி, நல்ல நண்பர்களோட வாழ்ற மாதிரி இருந்தா நல்லா கொஞ்சம் நல்ல வேலை செஞ்சிருக்கிறோம். சரிங்களா? சுத்தியும் குழி தோன்றவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களா அவ்வளவு வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து அப்படிப்பட்ட இடத்துல உட்கார வைப்பார். ஏன்? வேணா அங்கதான் கழிய வேண்டி இருக்குது. சரிங்களா? ஒரே கணவனும் மனைவியும் சேர்த்து வர்றார், ஜாடி கேத்த மூடி ஏன் சேர்த்து விடணும்? புரியல? இவருக்கும் அவருக்கும் எப்ப பார்த்தாலும் ஏழையாவா தான் இருக்குது. ஏன் ஏழை? ஐயா வேணா அங்கதான் கழிய வேண்டியதா இருக்குது. புரியல? அவங்கள்ட்ட 4 ஏற்று வாங்கி துன்பப்படணும், உங்களோட 4 ஏற்று வாங்கி அவங்க துன்பப்படணும். ஏன்னா எப்படி கூட்டுறாரு? அனுபவிக்கிறதுக்காக கூட்டுறாரு. நீங்க 4 பேச்சு பேசுனீங்கன்னா அவருக்கு அப்படின்னு அவரு துன்பப்படணும். புரியுங்களா? நீங்க அவரு திட்டினதுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க, திட்டினாரோ அடிச்சாரோ இல்லை என்ன எங்கேயா கூட்டு போனோம் வாங்க சொல்லு, அந்த காலத்துக்கு இதை கட்டி மேய்க்கிறதுக்கு நாம 4 எருமையை கட்டி மேய்ச்சிருந்தா கூட அப்படின்னு நம்மளுக்கு தோணும். சரி, ஏன் இப்படி கூட்டுறாரு? அப்படித்தான் வினைக்கு தகுந்துதான் உடம்பு. ஏன்னா அழகா இருக்கிறேன் வினை, நான் அழகு இல்லை வினை. உயரமா இருக்கிறேன், குட்டையா இருக்கிறேன். கண்மநெறி திருவிதம் சிவபிரகாசத்துல 27. கண்மநெறி திருவிதம். நல் ஜாதி ஆயுள் போகம் கடனத வரும். நமக்கு நல்ல ஜாதி, நல்ல பிறப்பு, நல்ல ஆயுள், நல்ல போகம் எல்லாம் எதனால வரியா? நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய வினைதான். கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே சரியா நடக்குதா? நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? நல்ல கணம் செஞ்சிருக்கோம். எதுவுமே நினைச்சபடி நடக்கலையா? வச்சு செய்யறாருன்னு அர்த்தம். சில பேர்ல எடுத்த காரியம்லாம் தடைபடாம போகுது, நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா அவங்களுடைய திறமையெல்லாம் கிடையாது. புரியல? அவங்களுடைய வினைப்படம் நல்லா இருக்குது. முயற்சி பண்ணனா வெற்றி அடைஞ்சிருவாங்கன்னா எல்லாருமே முயற்சி பண்ண எல்லாருமே வெற்றி அடைஞ்சிடும் இல்லை. ஒரே ஃபார்முலா ஒன்னேதான். இப்படிலாம் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் இப்படி வெற்றி அடைஞ்சிடலாம்னு ஃபார்முலா இருக்கு. எல்லாருமே முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிடலாம்ல. என்ன 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் கலந்துக்கிறாங்க, எல்லாருனாலும் வெற்றி அடைய முடியுதா? எல்லாருமே அதே மாதிரி பயிற்சி எடுத்தவங்க தான். எல்லாருமே ஒரே வகுப்பறையில் படிச்ச மாணவர் தான். 40 பேருக்கு அப்படி வினை இல்லை. மாணவன் நல்லா படிப்பான். 10ஆம் வகுப்பு எழுதுற காலம் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் அவன் தான் முதல் மதிப்பெண். சரிங்களா? 10ஆம் வகுப்புக்கு ஒரு பரீட்சைக்கு போக முடியல. என்ன ஆச்சு? பரீட்சைக்கு போனாரு, ஒரு கேள்வி நம்பரை மாத்தி போட்டார். ஒன்றும் இல்லை, விடைக்கு எழுத வேண்டியது 4வது கேள்விக்கான விடைக்கு அந்த கேள்வி விடைக்கு என்ன போட்டார்? 5 போட்டார்.
ஒரே அடி 5 மார்க் போயிடுச்சு. முதல் மதிப்பெண்ணு போயிடுச்சு. ஏன் என்னையாச்சு? காலம் வினை எல்லாம் சாமி ஒரே அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டுவார். இந்த பையன் நல்லா படிக்கிற பையன் தான், ஆனா அவனோட வினை எப்படி அன்னைக்கு இருந்தது அப்படி இருந்தது. இந்த வினைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காலம் நேரி எல்லாம் துணை பொருள். இறைவன் நமக்கு வினையை கூட்டுறதுக்கு எதெல்லாம் துணை பொருள்? காலம் நேரி. இந்த காலத்துல இப்படி நடக்கணும், இந்த நேரியோட இப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டே இருப்பார். இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளாம தான் பிறரை நொந்துக்கிறோம். நம்ம பிறரை நொந்துக்க வேண்டிய அவசியம் என்ன, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அவங்க தான் காரணம். புரியல? இப்ப அந்த தேர்வு எழுதிட்டு வந்தாரா, மதிப்பெண் வந்ததா, ஏன் என்னாச்சு? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தப்பு நடந்தது. இந்த தப்பு நடந்தது தன்னாலதான் நடந்து ஒத்துக்க மாட்டோமோ? ஒத்துக்குவோமா? அங்க என்ன பண்ணுவோம்? வீட்டுல அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுருக்கோம். புரியுதா? நீ எனக்கு அன்னைக்கு பரிட்சைக்கு போக டென்ஷன் பண்ணி அனுப்பிச்சு, அதனால போயாச்சு. அதான் காரணம். அதெல்லாம் துணைக்காரணம். வினை நடப்பதற்கு அதெல்லாம் துணைக்காரமா நின்றுருக்குது, அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இங்க இந்த பாடல்ல சூரிய வடிவ ஒளி வர வரைக்கும் கண்களுக்கு எப்படி ஏகதேச அறிவு தந்து விளக்கம் செய்கிறதோ விளக்கு, அதுபோல உயிருக்கு ஏகதேச விளக்கம் தந்து உதவுவது மாயா காரியம். எது வரைக்கும்? இறைவனுடைய திருவருளை பெறுகின்ற காலம் வரைக்கும் இந்த உடம்பு ஏகதேச அறிவை தந்து உதவும். அது வரைக்கும் இந்த உடம்பு நமக்கு அவசியமான ஒன்று அப்படின்னு 3வது அதிகாரத்தை நிறைவு செய்யறார். எனவே இந்த 3வது அதிகாரத்தை நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல் வழியா பார்த்தீங்கன்னா, அன்றளவு ஆட்டும் உயிர்கள் அது துன்றும் பவத்துயிரும் இன்பும் துணை பொருளும் இன்றென்பது எவ்வாறும் அன்பர்களே. இருள் மலநிலை முதல் குறள்ல துன்பத்திற்கு காரணமான பொருளும் ஆணவமும் இன்பத்திற்கு காரணமான திருவருளும் உண்டு. முதல் குறள்ல என்ன சொன்னார்? துன்பம் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறுனா இருக்கு. என்ன இருக்கு? பிறவி துன்பத்துக்கு காரணமான ஒரு பொருள் இருக்குது, அந்த பிறவி துன்பத்திலிருந்து நீக்கிறதுக்கான ஒரு பொருளும் இருக்கு. இது முதல் குறள். 2வது குறள்ல ஆணவம் உலக இருள் போன்று பகுத்தறிகின்ற தன்மையை கெடுப்பது. ஆணவ மலத்தை உலக இருள் மாதிரி என்ன பண்ண முடியாது, பகுத்து அறிய முடியாது. உலகத்துல இருட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆணவ மலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி? இருளானது என்று இழது எவை ஏக பொருளாக இருக்கும் பொருள். எல்லா பொருளையும் ஒரே மாதிரி காட்டும் இருட்டு. சரிங்களா? ஆணவ மலம் இருக்கிறதை காட்டாது அப்படின்னு அந்த செய்தி சொல்ற. 3வது பொருள ஆணவ மலம் தன்னையும் காட்டாது, பிற பொருளையும் காட்டாது. புற இருள் தன்னை காட்டும், உள்ள இருக்கிற பொருளை தான் காட்டாது. ஒரு பொருளும் காட்டாது இருள், உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது இது. 4வது இந்த ஆணவ மலம் அனாதியே தன்னில் வலிய திருவருளுக்கு அடங்கி எளிய உயிரை மட்டும் மறைத்து நிற்கும். ஆணவ மலம் என்ன செய்யும்? உயிரை மறைத்து நிற்கும், இறைவனை மறைத்து நிற்க முடியாது. அதனுடைய இறைவனிடத்துல அடங்கி நிற்கும். அன்றளவி உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது. ஏங்க அந்த ஆணவ மலம் எப்படிப்பட்டது அதை பத்தி சொல்லிட்டே இருக்கிறீங்க, என்ன அதெல்லாம் ஏன் பேசிட்டு? அந்த ஆணவ மலம் இல்லை, நான் உயிருக்கு ஏது துன்பம். பன்மொழிகள் எண் சொல்ற. பன்மொழிகள் எண் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளால் தந்தது. யார் தந்தாங்க? 5வது குறள் என்னங்க? பலரை புணர்ந்தோம். 5வது குறள் பாத்தீங்கன்னா, ஆணவ மலம் என்ற ஒன்று தன்னை உடையானுக்கு கூட காட்டாது, தன்னை காட்டாது அரிய கற்பை உடைய சொல். 6வது குறள் தான் சுருங்க சொன்னா நம்ம அறியாமைக்கு காரணமா இருக்கக்கூடிய மூலமான பொருள் ஆணவ மலம். அது என்ன சொல்றாங்க? பன்மொழிகளில் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளா தந்தது. இந்த இருள் இல்லைன்னா ஆன்மாவுக்கு துன்பம் என்ற பிறவி துன்பம் என்ற ஒன்று கிடையாது. இருளின் துன்பையின் உயிரிலே போக்கும் ஒரு பொருள் உண்டே ஒன்றாகி போம். எனவே ஆணவ மலம் என்பது அனாதியாக இருப்பது. ஆணவ மலம் இல்லைன்னு சொன்னா அதை போக்குகின்ற திருவருள் ஒன்று இருந்து என்ன பயன் அப்படின்னு 7வது குறள்ல ஆன்மாவினுடைய எல்லா துன்பங்களுக்கு காரணமானது அனாதியே ஆன்மாவுடன் இருப்பினும் குணம் என்று அது குற்றம். இனி 8வது குறள்ல ஆணவம் இடையில் காரணம் என்று வந்ததுன்னு சொன்னோம்னா என்ன குற்றம்னு கேட்டா முக்தி என்பது இல்லாமல் போ. அது 8வது குறள்ல ஆசு ஆதியே அனைவ காரணம் நிலை பேசாதகவும் பிணி. இனி 9வது குறள்ல இந்த ஆணவ மலம் என்ற ஒன்று சொல்ற இறைவன் கொடுத்த மாயா காரியங்களை கொண்டு திருவருளை பெற முயல வேண்டும். இல்லைன்னா இந்த ஆணவ மலத்தை எந்த காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, நீக்கிக் கொள்ள முடியாது என்று
9வது குறள்ல நமக்கு காட்டினார். அதை சொல்லும் பொழுது ஒன்று மிகினும் ஒளிகவராதே இருளிலே உள்ளம் என்றும் அகலாதே. ஆமா, அது 10வது குறள்ல இந்த ஆணவ மலத்தை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டுவதற்காக தான் இறைவன் என்ன கொடுத்திருக்கிறார்? மாயைங்கிற உடம்பு கொடுத்திருக்கிறார். அந்த உடம்பு கண்டிப்பாக விடிகிற வரை விளக்கு தேவை போல உடம்பு என்பது ஆணவம் நீங்கிற காலம் வரைக்கும், இறைவனுடைய திருவருள் பெறல காலம் வரைக்கும் இந்த உடம்பு என்பது நமக்கு அவசியம் வேண்டும் அப்படின்னு காட்டினார். இந்த இடத்துல மாயை வந்து நல்ல பொருளாங்க. மாயை எப்பயுமே துணை பொருள் தான். மாயை வந்து இறைவன் கூட்டிட்டு உயிருக்கு விளக்கம் தான். மாயை வந்து நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை. மாயை வந்து அறியாமை நீக்கிறதுக்கு இறைவன் கொடுத்தது தான். அது துணை செய்யற பொருள் தான். ஆனா அந்த பொருள் ஏன் துணை செய்யலன்னு கேட்டா, ஆணவ மலை சேர்க்கையினால மாயை மலை என்ன ஆயிருது? அறியாமை செய்யும். அறியாமை மயக்கத்தை செய்யும். மாயாமலம் என்ன செய்யும் படிச்சோம் இந்த பாடல்ல, உண்மை விளக்கத்துல 24வது பாடல்ல 23 என்ன சொல்றாரு? தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். 22 அப்போ ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வா சொல்ல ஊரில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் புரியா வினை என்று கொள். ஆமா, மாயைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அறியாமையை செய்வதல்ல. மாயை வந்து நமக்கு விளக்கம் செய்யக்கூடிய பொருள் தான். ஆனா அந்த பொருளை விளங்கிக்கும் போது நம்ம எப்படி விளங்கிக்கணும்னா மயங்கி விளங்கிக்குவோம். ஏன் மயங்கி விளங்கணும்? ஆணவ மலங்கிறது நம்மகிட்ட ஒன்று இருக்கிறதுனால மாயைங்கிறது விளக்கு. விளக்க வச்சு நீங்க இருட்டில் என்ன பார்க்க முடியும்? பொருளுடைய முழு விளக்கத்தை பார்க்க முடியாது. பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். எனவே ஆணவ மலம் இருப்பதனால, அங்க இருட்டு இருக்கிறதுனால விளக்கையே வச்சீங்கன்னாலும் பொருள் தெளிவா தெரியல. உடம்பே கொடுத்தாலும் மாயையே கொடுத்தாலும் ஆணவ மலம் இருக்கிறதுனால அந்த பொருளுடைய உண்மைத்தன்மை அறிந்து நாம செய்யப்பட மாட்டோம். அதனால மாயை மயக்கமும் செய்யும். மாயை மயக்கம் செய்யல, மாயை மயக்கமும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இனி 4வது அதிகாரம் அருள் அது நிலை. அன்பர்களே, இந்த ஆணவ மலம் என்ற ஒன்று நம்மளை விட்டு நீங்குவதற்கு இறைவன் திருவருள் கருணையோடு நமக்கு இறங்கி அருள் செய்ய வருகிறார். அப்படிப்பட்ட இறைவனது திருவருளின் தன்மைக்கு பேரு தான் அருள் நிலை. அந்த அருளது நிலைங்கிறது அதுங்கிறது பகுதி பொருள் விகுதி. அருள் அது நிலைனா அருள் திருவருள், நிலை உயிரில் நிற்கும் முறை. இந்த திருவருள் என்பது நம்ம உயிர்கிட்ட எப்படி நிற்கிறது? ஆணவ மலம் உயிரிட்ட அனாதியை பற்றி நிற்கிறது. அதை நீக்குவதற்கு துணை செய்கின்ற திருவருள் இந்த உயிரினிடத்துல எப்படி நிற்குதுங்கிறதுக்கான 4வது அதிகாரம் வைக்கிறார். இந்த அருள் ரொம்ப பெரியதுங்களா? அருள் ரொம்ப பெரியதா? எது போல? இந்த உலகத்துல நாம் விரும்பி நிற்கின்ற பொருள்கள்ல எது உயர்ந்ததுன்னா, அந்த நேரத்தில் நமக்கு எந்த பொருள் உயர்ந்த பொருளோ, தேவையான பொருளோ அந்த பொருள் தான் உயர்ந்த பொருள் அப்படின்னு ஒரு உண்மையை காட்டுறார். அருளில் பெரியது அகிலத்தில் வேண்டும் பொருளில் தலையிலது போல். இந்த உலகத்துல வேண்டும் பொருளில் தலையிலது போல். இந்த உலகத்துல வேண்டும் பொருள் தலையிலதுன்னா, இப்ப எனக்கு தண்ணித்தாகம் பயங்கரமா, எதை கொடுக்கணும்? முன்னாடி வந்து பிரியாணி வைக்கிறீங்க, தண்ணி தாகமா இருக்கு, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? தண்ணி தாகமா இருக்குன்னா அதுதான் அவசியமான பொருள். தீ பிடிச்சிட்டு எரியுது ஒரு இடம், சரிங்களா? அந்த இடத்துக்கு எது தேவை? அனைவருக்கும் தண்ணி தான் வேணும், இல்ல? அங்க கொண்டு பூவா வச்சுட்டு போறேன் நான், அப்படியே வைக்கலாம். அந்த நேரத்துக்கு எது அவசியமான பொருளோ அந்த பொருள் தான் அவனுக்கு அந்த நேரத்தில் பெரிய பொருள். அதுபோல இந்த உலகத்துல நாம பெற வேண்டிய ஒரு பெரிய பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா பொருள். ஆன்மாவுக்கு தலைச்சிறந்த பொருள் எதுன்னு கேட்டா எதை போல அந்த உயிர் அந்த நேரத்தில் பெற வேண்டிய பொருள்ல எது அவசியமான பொருள் அது சொல்ற. வேண்டும் பொருளில் தலையிலது போல் ஒருவனுக்கு அச்சமயத்திற்கு மிகவும் தேவைப்படும் பொருளை விட தலையிலது உயர்ந்ததாக எந்த பொருளும் அந்த அச்சமயத்தில் தோன்றாது. அதுபோல அருளில் பெரியது ஞான நாட்டம் உடையவருக்கு அதை தருகின்ற திருவருளை விட உயர்ந்ததாக இவ்வுலகத்தில் எந்த பொருளும்